சுப்பிரமணியா காலேஜ். அங்கே வந்து போட்டும் பாருங்க, அவங்க வாட்டு குறுக்கு வருவாங்க, அவங்க வாட்டுக்கு இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, அவங்க வாட்டுக்கு ஆர்ஜிஎஃப். உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த டேம் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. நம்ம ஊர் பசங்களுக்கு நிறைய நீங்களா இருக்கீங்களாடா எனக்கு கம்பெனி கொடுக்க. ஆர்ஜிஎஃப் அவ்வளோதாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இப்போ எங்கடா மாப்பிள்ள கிளம்பிட்டா அப்படின்னா நம்ம வந்து அது ஏதோ ஒரு டேம் ஆர்ஜிஎஃப். அங்கே எங்கன்னா அது வாரணமாநதி டேம் அந்த மாதிரி ஏதோ ஒரு டேம் சரிங்களா. அதான் அவங்க ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டு அவ்வளோ நம்ம ரைடை கிளம்பியாச்சு சரிங்களா. இப்போது அந்த இப்போ ஒரு டேம் பேர் சொன்னேன்ல, அந்த டேம் பேர் வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கே மறந்து வருங்க, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கேட்குறேன், மறக்காம சொல்லுங்க சரிங்களா. சரி வாங்க கிளம்புறோம். இப்போது எந்த வழியாக போக போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழனி போய் பழனியிலேருந்து நம்ம அங்கிட்டு போகணும் ஆர்ஜிஎஃப் சரிங்களா. அது வந்து எந்த வழியில் இருக்குன்னா பழனியிலிருந்து அது என்ன பழனியிலிருந்து கொடைக்கானல் ரூட் இருக்குல்ல, கொடைக்கானல் ரூட்டில் இருக்கும். அந்த வழியெலாம் வேறு லெவலில் இருக்கும் சரிங்களா. அந்த வழியில் உங்களுக்கு காட்டுறேன், மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் இருக்குங்க. ஐயோ இருங்க ஒரே நிமிஷம், என்னமோ ஏதோ ஒரு குறையிற மாதிரியே இருக்கா ஜெஃப், என்னன்னு வரதில்ல. சரி ஓகே. இப்போ என்ன அங்கே ஒரு இடம் இருக்குது சரிங்களா. அது எந்த இடம்னா நானும் இன்னொருத்தங்களும் போய் ஃபஸ்ட்டு உட்காந்துருப்போம் சரிங்களா. உட்காந்து சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருப்போம். அது எந்த இடம்னு காட்டுறேன், மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த இடம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. எங்கன்னா கொடைக்கானல் போகிற ரூட்டை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டில் சும்மா போயிட்டு வருவோமா. இப்போ பழனி தான் இருக்கோம். பழனியிலிருந்து அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே அங்கே போய் சும்மா உட்காந்துருப்போம். இருங்க இப்போ தாங்க என்ன குறைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். க்ளவுஸ் போடல ஜெஃப் சரிங்களா. இருங்க க்ளவுஸ் தூக்கி மாட்டிட்டு அப்புறம் கிளம்புவோம். அப்படியே க்ளவுனா ரைடிங் க்ளவ் கிடையாது, அந்த நம்ம கையில் ஒன்று கருப்பு கலரில் போடுவோம்ல, அதை தூக்கி போட்டு போவோம். ஏன்னா இங்கே வெயில் வந்து டூ மச் அடிக்குதுங்க. பார்த்தீங்களா புக்கு போடாமே போயிட்டு இருக்காரு. எல்லாம் பறந்துருக்கு. இந்த க்ளவ் போட்டால் தாங்க ஒரு இதே வருது ஜாலியாக. காற்று கொஞ்சம் ரொம்ப அதிகமாக அடிக்குது. நான் பேசலாம் கேட்கலான்னு கூட தெரியல. அவ்வளோதாங்க. இந்த க்ளவ்லாம் மாட்டிட்டு நம்ம அடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இப்போ எங்கன்னா பழனி வந்து 30 கிலோமீட்டர், மற்றதெல்லாம் வந்து ஏதாவது போட்டிருக்கு, அதெல்லாம் மறக்க தெரியல சரிங்களா. என்ன போட்டிருக்கு, கொடைக்கானல் கிடையாது. கொடைக்கானல் ஆனால் கொடைக்கானல் போகிற வழி தான் இருந்துச்சு சரிங்களா. கொடைக்கானல் போட்டிருக்காது, நாமக்கல் போட்டிருக்கோம், இல்லை நாகப்பட்டினம் போட்டிருக்கோம், அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஊர் போட்டிருக்கோம். அந்த பழனி மட்டும் போட்டுருச்சு. பழனி வந்து 18 கிலோமீட்டர் சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஊர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா அந்த ஒரு டேமு நம்ம ஊர்லேருந்து 65 கிலோமீட்டர் ஓகேங்களா. நம்ம ஊர்லேருந்து 65 கிலோமீட்டர். அது வந்து ஏதோ வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம் அங்கே போயிட்டு பார்ப்போம். அது வேறு லெவலில் இருக்குன்னு கொஞ்சம் பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பேர் வந்து என்ன சொன்னாங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கே எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. பார்ப்போங்க சரிங்களா. எதாக இருந்தாலும் அங்கே போனால் தான் தெரியும். ஆனால் அந்த ஹைவே வந்து வேறு லெவலுக்கு ஆச்சு சரிங்களா. யாரையுமே காணோம். நம்ம வாட்டுக்கு பறந்துக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. இப்போ இங்கே யாரையுமே காணோம். ஆனால் நம்ம பைக்கு ரொம்ப ஸ்பீடில் வேணாம் சரிங்களா. நான் வந்து போன வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். அந்த ஆக்சிடென்ட் நான் நல்லா சொல்லியிருப்பேன். நான் வந்து தயவுசெய்து ஸ்பீடிங் பண்ணாதீங்க, ஸ்பீடிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹெல்மெட்லாம் போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க அஜய் சரிங்களா. நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரியும், அதனால் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம ரைட்டுக்குள்ளே போவோம். இப்போ என்னன்னா நம்ம இந்த சைடு வந்து பார்த்தோம்னா பழனிமலை தெரியாது ஜெப் சரிங்களா. நம்ம போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா பழனிமலையெல்லாம் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு தான் காட்டுறேன் சரிங்களா. வேறு லெவலில் இருக்கும். இப்போ இன்னொரு என்ன பெரிய சம்பவம்னா, டே மாப்பிள்ள நீ எப்போயா இருந்தாலும் ஒரு பெட்ரோல் பங்கு இருந்தாடா இது ரைட் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஏன்டா இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க சரிங்களா. இருங்க அது எதுனாலுன்னு இப்போ அந்த கிளிப்பை போடுற பாருங்களேன். ஹலோ காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ஆர்ஜி. இந்த வீடியோ நமக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணது பெல் ஐக்கன் பண்ணிட்டு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு டேமுக்கு கிளம்பிட்டு ஆர்ஜி சரிங்களா. அந்த டேமுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் நம்ம பெட்ரோல் பங்கு பெட்ரோல் போட்டு நம்ம டக்கு நம்ம அங்கே கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கன் பண்ணிட்டுருங்க சரிங்களா. சரி வாங்க அவங்க பெட்ரோல் அடிச்சுட்டு கன்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களாங்க வேறு லெவலில் இருக்கா. ஃபுல்லாக நான் இந்த கேமரா ஆங்கிள் பார்க்கல வச்சுருச்சிங்களா. நம்மள்ட்ட வந்து கேமரா இல்லை, நம்ம வந்து எப்படியும் ஃபோனில் தானே ஷூட் பண்ணுறோம். அதனால் கேமரா ஆங்கிள் பார்க்காம நான் பாட்டுக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் நான் பாட்டுக்கு ஓட்டிட்டு வந்துட்டேன். அந்த கேமரா ஆங்கிளே பார்க்கல சரிங்களா. அதுக்கப்புறம் இறங்கி நான் ஒரு டீ கடையில் சொன்னல, நம்ம ஸ்டார்டிங்கில் டீ கடையில் டீ குடிக்கும்போது சரி கேமரா ஆங்கிள் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்குறேன். ஃபுல்லாக தரையை மட்டுமே எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. சரி பரவாயில்ல. இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கிறது இருக்கிறத சரிக்கா. நம்ம கிளம்புனாலே சம்பவம் தான். அதுவும் இல்லாமல் இப்போ என்னென்னா நம்ம இந்த வழியாக ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகிறோம்னா நேராக பழனி போவார் சரிங்களா. பழனி போயிட்டு சரி அடுத்து வந்து ரைட் எடுத்தோம்னா நேராக
ஃபஸ்ட்டு வந்து இது மானூர் பாலம் போயிட்டு மானூர் பாலத்துலேருந்து பழனி போயிட்டு பழனியிலேருந்து அந்த கொடைக்கானல் ரூட்டு போய் கொடைக்கானல் ரூட்லேருந்து அங்கே அந்த வாரமா டேம் போவோம். நம்ம அந்த வாரணமா டேம் போய் நம்ம அந்த சுத்தரெல்லாம் இந்த விளாக்ல இருக்கும். அடுத்த விளாக்ல வந்து நம்ம அங்கே போய் என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்த விளாக்ல வந்து நம்ம அங்கேருந்து ரிட்டர்ன் வரது இருக்குங்க. சரிங்களா, மறக்காம நம்ம சேனல் கேரா புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரைடிங் கண்டென்ட்லாம் வரும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஹிடன் டேமு ஹிடன் பிளேசஸ்லாம் நம்ம உங்களுக்கு வந்து நான் காட்டுவேன். சரிங்களா, இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா உங்களுக்கு யாரும் காட்ட மாட்டேன் போங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா இங்கே சுப்பிரமணியா காலேஜ் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் ஒரு காலேஜ் இருந்துச்சு ஜெஃப், அது வந்து சுப்பிரமணியா காலேஜ். அங்கே வந்து எங்கள் அண்ணா நிறையா பேர் எல்லாம் அங்கே தாங்க படிக்கிறாங்க. அங்கே வந்து டாட்டா காட்டணும் பார்த்தேன், ஆனால் அவங்க இருக்கிறதே கொஞ்சம் பேர் நம்ம எதுக்கு டாட்டா கட்டிட்டு அப்படி சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரிங்களா, இப்போது இங்கே நின்று நான் இந்த வீடியோ வந்து அந்த இடத்த வந்து கட் பண்ணிட்டேன். என்னன்னா அங்கே நின்றுருந்தார் ஜெஃப். சரிங்களா, நின்றுருந்தப்போ ஒருத்தங்க வந்தாங்க, வந்து என்ன பண்ணாங்க, ப்ரோ நீங்கள் வந்து உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்னாங்க. அதுக்கு யாருன்னு கேட்க, ப்ரோ நீங்கள் வந்து அந்த உடுமலையில் வந்து அந்த பைக் ஓட்டும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கவங்க தானே அப்படி ஏதோ அவங்க வேறு மாதிரி கேட்டாங்க. நான் வந்து பைக் ஓட்டும்போது மறந்துருச்சுங்க. சரிங்களா, அவங்க ஒரு மாதிரி கேட்டாங்க. ஆமாம் ப்ரோ அப்படிங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும், இந்த மாதிரி வீடியோஸ்லாம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா இங்கே வந்துட்டோம் ஜெஃப், அது என்னது தாளையூத்து வந்துட்டோம். தாளையூத்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த இதை பாருங்களேன், அப்படியே அந்த வியூ பாருங்களேன், வேற லெவலில் இருக்கா. நம்ம அந்த மலைக்கு போயிட்டு தான் ஜெஃப் அங்கே போவோம். இப்போ பழனி மலை தெரியுதா உங்களுக்கு, தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு வந்து தெரியுதுங்க. எனக்கு லைட்டாக தெரியுது, ஆனால் உங்களுக்கு தெரியுமா தெரியல. ஆனால் அந்த மலை இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த மலை காட்டலாம். அந்த மலை வந்து எங்கன்னா அது வந்து கொடைக்கானல் மலைங்க. சரிங்களா, அது வந்து கொடைக்கானல். அப்படியே கொஞ்சம் இங்கிட்டு வந்தோம்னா மூணார், அப்படியே அங்கிட்டு கொஞ்சம் வந்தோம்னா வால்பாறை, அப்படியே இப்போ ரிவல்ஸ் பார்த்தோம்னா இது ஊட்டி. சரிங்களா, நம்ம எல்லா மலைக்கு நடுவால தான் இருக்கும். ஆனால் நான் எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மலையும் ரொம்ப 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 பக்கங்க. ஊட்டி மலையும் சரி, ஊட்டி வந்து என்ன ஒரு 100 கிலோமீட்டர் 125 அந்த ரேஞ்ச் வரும். இது மூணார் பார்த்தீங்கன்னா மூணார் வந்து ஒரு 80-90 தான் வரும். வால்பாறையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர். இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப 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 பக்கம் தான். அப்புறம் ஏன்டா வேணா நீ போகிறதில்ல அப்படின்னா போவோம். ஏன்னா நம்ம வந்து ஃபோனில் வீடியோ எடுக்கிற ஜெப். சரிங்களா, நம்ம ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறோம். அது மூலமாக நம்ம எடுக்கிறது என்னன்னா iPhone 13 வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோமா. அதனால் நம்ம இங்கேருந்து போகிறப்பயே அது ஏதாச்சும் சார்ஜ் நம்ம 100% போட்டு போனாலும் இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போகும்போது அது எப்படி குறையும். நம்ம அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம பிளாக் பண்ண முடியாது. நம்ம கரெக்டாக இங்கேருந்து ஊட்டி மலைக்கு போகிற வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மலை ஏறுறது வந்து சார்ஜ்லேயே அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அந்த மாதிரி வியூலாம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக மிஸ் பண்ணிடுவேன். அதனால் நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்ம எப்படி GoPro வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே எல்லா மலையும் கலக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அது என்ன மலை, அது இது ஒரு மலைங்க, என்ன மலைன்னே தெரில. ஏன்னாங்க நம்ம அங்கே GoPro வாங்கிட்டோம்னா நம்ம ஒரு 2-3 பேட்டரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா போதும். சரிங்களா, அது வந்து எப்படி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது GoPro வந்து தாங்கும் பேட்டரி. சரிங்களா, அது இங்கேருந்து நம்ம போகிற வரைக்கும் ஒரு பேட்டரி போட்டுக்கலாம், அங்கேருந்து மலை ஏறுறது ஒரு பேட்டரி போட்டுக்கலாம், அப்புறம் அங்கேருந்து ரிட்டன் வரப்போ கூட ஒரு பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே மலை எடுத்து எப்படி நம்ம ரூம் எடுப்போம். சரிங்களா, அப்போ கூட ஒரு நம்ம பேட்டரியில் சார்ஜ் கூட போட்டு விட்டு நம்ம ரிட்டன் கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி நீ ஃபோனை பண்ண வேண்டியதாண்டா அப்படின்னா கரெக்டாக இங்கேருந்து மலை கீழே போனோன்னே பேட்டரி தந்துருச்சுன்னா என்னங்க பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் லாங் ட்ராவல் வந்து போகாமல் இருக்கேன். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த GoPro மட்டும் வாங்கிட்டுனா வேறு லெவல் கண்டென்ட் தான் உங்களுக்காக காத்திருக்கு. சரிங்களா, இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக விவசாயம் தாங்க ஜெஃப். இங்கிட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பைபாஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி வச்சு பாருங்களேன் எப்படி இருந்திருக்குன்னு. ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் ஊர் இதே மாதிரி தாங்க இருக்கும். உங்களுக்கு காட்டியிருப்பேனே, நான் எத்தனை தடவை காட்டிக்கிறேன். சரி, லெஃப்ட்டில் ஒரு அண்ணா ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்கல்ல, இது என்ன வண்டின்னு தெரியலைங்க. இந்த இடம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த இடத்த வந்து நான் பிளாக் பண்ணலையா? நான் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சு ஜெஃப். சரிங்களா, நம்ம இந்த சைடு வந்துட்டு அப்புறம் அந்த சைடு போனோம். எதுக்காகனா நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்தோம், இன்ஸ்டாகிராம் இது ரீல்ஸுக்காக ஒரு வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ வந்து அதை வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்குது. நம்ம பைக் ஓட்ட வாய் வர வளருதுங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்குது, மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு வரும். சரிங்களா, எத்தனை தடவை தான் கேட்கறது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதுக்கப்புறம் நான் என்னை கேட்குற மாதிரி வச்சுக்காங்க. சரிங்களா, சரி வாங்க. இப்போ என்னன்னா நம்மங்க இந்த பைக்கில் நம்ம தனியாக பாட்டு கேட்டு போகிறோன்னா கூட இந்த மாதிரி தூரமாக இருக்கிற இடம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 60 கிலோமீட்டர்னா கூட இன்னுமே தூரமாக இருக்க மாதிரி தோணுது. ஆனால் நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டு போகிறோம்ல, பிளாக் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப பக்கமாக இருக்க மாதிரி ஆச்சு.
ரொம்ப 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 பக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஏனே தெரிலங்க சரிங்களா. நான் வந்து தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அந்த விளாக் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் கூட நான் பேசிட்டு போயிட்டுருக்கேன்ல, அதனாலேயே இருக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து கேமரா ஆங்கிள் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல ஜெஃப், உங்களுக்கு தான் தெரியும் அந்த கேமரா ஆங்கிள் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி வச்சுங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து இறங்கி செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு இருந்தேங்க. அங்கேருந்து வரும்போதே பெரிய சம்பவம் நடந்துருச்சா. நான் வரும்போது இறங்கி செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கேமரா ஆங்கிள் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இறங்கி கலட்டி அந்த வீடியோ எந்த மாதிரி கேமரா ஆங்கிள் இருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த கேமரா ஆங்கிள் தப்பாக இருந்தால் மறுபடியும் மாற்றிட்டு மறுபடியும் பிளாக் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படின்னு சொல்லி எப்போயே இப்போ ஒரு மாதிரி கேமரா ஆங்கிள் ஃபஸ்ட் இருந்தது உருப்படியாக வச்சுருக்கேன்னு தோணுது. உருப்படியாக வச்சுருக்கேனா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கு சரிங்களா. சரி மாப்பிள்ள அடுத்த ட்ரிப் எங்கடா கிளம்பிட்டா அப்படின்னா எங்கள் அக்கா வந்து கூப்பிட்டுட்டே இருக்குங்க சரிங்களா. எங்கள் அக்கா வந்து ரொம்ப நாளாக கூப்பிட்டே இருந்துச்சு, வாடா வீட்டுக்கு வாடா, வர்றதே இல்லை நீ இப்படின்னு இருந்துச்சு. அடுத்து வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போகலாமா வேணாமான்னு ஒரு பிளான் இருக்குது, பார்ப்போம் சரிங்களா. நம்ம போவோமா வேணாமான்னு நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. அங்கே போய் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னா நான் போய் போகிறேன், இல்லைனாலும் பார்க்கலாங்க என்னன்னு பார்ப்போம். போகிற மாதிரி இருந்தால் போவோம். ஆனாங்க இப்போ நம்ம இங்கே போயிட்டுருக்கலாம் ஜெஃப். ஆனால் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கார்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பின்னாடியே சொங்கின்னு பக்கத்தில் உரசிட்டு போகிற மாதிரியே போகிறாங்க. அது ஏனே தெரியல. நம்ம தான் இடம் விட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கோம்ல, போக வேண்டியதானே அங்கிட்டு. ஐயோ ஆர்ஜிஎஃப் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து வாட்ச் டைம் வந்து வேறு லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. மறக்காமல் நம்ம சேனல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் வந்து இப்போ ஒரு 10 வீடியோ கூட போடல ஆர்ஜிஎஃப். அதுக்குள்ளே நீங்கள் 200 சப்ஸ்கிரைப் வர போகிறீங்க. ரொம்ப 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 நன்றி. நம்ம சேனலை வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃபேமிலி வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் ஆர்ஜிஎஃப் ஒரு 10 வீடியோ 5 வீடியோ தான் நம்ம போட்டிருப்போம் சரிங்களா. ஆனால் நமக்கு வேறு லெவலில் வியூஸ் போயிட்டுருக்கு, வேறு லெவலில் சப்ஸ்கிரைப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க நம்ம ஃபேமிலி. அதே மாதிரி கொஞ்சம் இதே மாதிரி சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் கொடுங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து இதே மாதிரி வீடியோஸ்லாம் நம்மளால் தினமும் போய் எடுக்க முடியுங்க சரிங்களா. சரி இந்த கான்செப்டை விட்டுருவோம், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற கான்செப்ட் விட்டுருவோம். நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அடுத்து இப்போ நம்ம இது ஆர்ஜிஎஃப் நம்ம போயிட்டு இருக்கும்போது பைப்பர்ஸில் கூட நம்ம இது இண்டிகேட்டர் போடவே மாட்டாங்க. அது வந்து ஏனே தெரியல. நம்ம முன்னாடி போயிட்டு இருக்காங்களே இண்டிகேட்டர் போடவே மாட்டாங்க. நம்ம வாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு 60-70 போயிட்டு இருக்கோம். இப்போ கூட பாருங்களேன் 83 போயிட்டு இருக்கோமா, டக்குன்னு முன்னாடி போயிட்டு இருக்கோம் வந்து இண்டிகேட்டர் போடாமல் டக்குன்னு திருப்பிடுறாங்க. நம்ம இண்டிகேட்டர் போட்டால் கூட சரி இவங்க இண்டிகேட்டர் போட்டு வளைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெதுவாவது போகலாம். இண்டிகேட்டரும் போட மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு டக்குன்னு திரும்பி ஐயோ எங்களை என்னன்னு சொல்கிறது. அதுவும் இல்லாமல் இங்கே கூட பரவாயில்லைங்க. நம்ம பழனி இந்த சிட்டிக்குள்ளே போயிட்டோம்னா வச்சுங்களேன், அப்படியே குறுக்கவே வருவாங்க. அவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது. தலைவனை வந்து கட்டேப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வாட்டு குறுக்க வருவாங்க. அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. தயவு செஞ்சு யாராச்சும் இண்டிகேட்டர் போடாமல் திருப்பினீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டு போங்க. கொஞ்சமாச்சு ரூல்ஸை வந்து இது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கேட்கவே மாட்டாங்க. சரி இப்போ வந்து மேலே ஒரு போர்டில் வந்து என்ன போட்டுருந்துச்சுன்னா ஸ்பீட் இஸ் த்ரில் பட் ஸ்பீடு வந்து கில்லுன்னு ஓட்டுருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து வேகமாக போகிறது வந்து த்ரில்லாக இருக்கலாம், பட் வந்து அது வந்து உங்களுக்கு கொன்றும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலிங்க. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன அர்த்தம்னு. இதான் மாப்பிள அர்த்தம் அப்படின்னா ஓகேடா மாப்பிள இதான் அர்த்தம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வேறு ஏதாவது அர்த்தம்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா எனக்கு வந்து முக்கால்வாசி தெரியாது, நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் சரிங்களா. ஆர்ஜிஎஃப் இப்போ நம்ம வந்து எங்கே வந்துட்டோம்னா மானூர் பாலம் இருக்குல்லங்க, மானூர் பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். மானூர் பாலத்துலேருந்து நாங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்போம்ல, நம்ம வந்து மானூர் பாலத்துக்கிட்ட போயிட்டு வந்து நம்ம ரைட் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கீழே வந்து இறங்கி போகிறது. இனிமேல் இந்த பைபாஸ் வந்து நமக்கு தேவையில்லை. இந்த பைபாஸ் வந்து ஸ்ட்ரீட்டாக போனால் நம்மளை கொண்டு போய் திண்டுக்கல்ல விட்டுருங்க. அதனால் நம்ம டக்குன்னு இறங்கி இப்போ ரைட் சைட் கிளம்பி போயிடும் சரிங்களா. ஆனாங்க இதுக்கப்புறம் தான் வேற லெவலுக்கு இது இருக்குது. என்னன்னா இதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளைங்க இண்டிகேட்டரே போட மாட்டாங்க பாருங்களேன். இப்போ நான் சொல்கிறேன்ல எப்படி வராங்கன்னு மட்டும் பாருங்கள். அவங்க வாட்டுக்கு குறுக்க வருவாங்க, அவங்க வாட்டுக்கு இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, அவங்க வாட்டுக்கு திருப்புவாங்க. ஏதோ அவங்க அந்த ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, என்ன உங்கள் அப்பா விட்டுருவாடா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் போவாங்க. இப்போ பாருங்கள் இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். வேற லெவலில் குறுக்கு வருவாங்க. நம்ம இந்த வீடியோ கேமில் போகிற மாதிரி வளைஞ்சு போய்க்கும் சரிங்களா. அவங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. நீ வேணா வளைஞ்சு வைக்கிறா வேணா அப்படிங்கிற மாதிரி போவாங்க. எப்பா என்னங்க இது, இந்த ஸ்பீடு பிரேக் எதுக்கு போடுறாங்கன்னு தெரியலைங்க. அப்படியே நம்மளை ஒரு மாதிரி டக்கு தள்ளி ஒரு மாதிரி பாடி பெயினை உருவாக்கிடுது. அப்புறம் இன்னொன்று என்ன, நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல நினச்சேங்க. இப்போது நம்ம வந்து கேமராவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம்ல, நம்மளை எல்லாரும் ஒரு மாதிரி ஏலியனை பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. அது வந்து ஏனே தெரியல, ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறாங்க. இப்போ பாருங்களேன், போகும்போது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு மட்டும் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா கூட பரவாயில்ல, பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபீல் ஆகும். நம்ம வாட்டுக்கு பைக்கில் போயிட்டு இருப்போம், நம்ம வாட்டுக்கு பேசிட்டு போயிட்டு இருப்போம். ஒரு வேளை இவன் லூஸாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி தனியாக பேசிட்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல. ஆர்ஜிஎஃப் இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா பழனி நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களோட உங்களோட ஆர்ஜிஎஃப் இப்போ பழனி நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். டொயின்
நன்றி. இது எங்கே கேட்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எங்கே கேட்குன்னா இந்த ட்ரெயின்லாம் போகும்ல, ட்ரெயின் ஸ்டேஷனா, ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இந்த இது மாதிரி தான் இங்கே சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, உங்களோட இது வந்து அந்த ஊரை நோக்கி போயிட்டுருக்கு, டொயின் 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 நன்றி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இருக்குல்ல. அதுவும் ரோடு பாருங்களேன், வேற உள்ள இருக்கா ஜிஎஃப். நான் இந்த வழியாக நிறையா டைம் போவேங்க. அது எதுக்காக வந்து நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா, இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இப்போயும் சொல்கிறேன். என்னென்னா, நானும் இன்னொருத்தங்களும் வந்து ஒரு காலத்தில் வந்து எங்கே உட்காந்துருப்போம்னா, நாங்கள் இப்போ நம்ம போகிறோம்ல ஜிஎஃப், அந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி இருக்குங்க. கீழே வந்து வாக்கியா ஓடிட்டுருக்கோம். அதுக்கு அங்கிட்டு வந்து ஃபுல்லாக லப்பர் மரமாக இருக்கும். அதுக்கு அங்கிட்டு வந்து ஃபுல்லாக தோட்டம். இங்கே வந்து ஒரு மேலே வந்து ரோடு இருக்கும். ரோட்டில் வந்து ஒரு சைடில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அங்கே நானும் இன்னொருத்தவங்களும் உட்காந்து கதையாக பேசுவோம். சரிங்களா? அதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். அதெல்லாம் மலரும் நினைவுகள். அதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்குமான்னு தெரில. ஃபீல் பண்ணுற இடம் மாப்பிள்ள அப்படின்னா லைட்டாக ஃபீல் தாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? லவ் பண்ணுற மாப்பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு, லவ் பண்ணாத மாப்பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. லவ் பண்ணாதீங்க, பண்ணினீங்கன்னா இதே மாதிரி தான் நான் புலம்புற மாதிரி தான் நீங்களும் புலம்பிட்டு இருப்பீங்க. என்னடா மாப்பிள்ளை லவ்ஸா அப்படின்னா அப்படியும் சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். தேவையில்லாதெல்லாம் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆர்ஜிஎஃப் நம்ம அண்ணன் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்கப்பா. நம்ம எங்கே பார்த்தாலும் தளபதி ஃபோட்டோ தாங்க. அன்னைக்கு ஒரு நாளை பொறுத்து ஏதோ ஒரு டேமுக்கு போகிறேன், அங்கேயும் ஃபுல்லாக தளபதி ஃபோட்டோவாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருக்குல்ல. ஆர்ஜிஎஃப் இப்போ இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு இந்த வழி இங்கேருந்து பார்த்தாலே வந்து பழனி மலை தெரியுங்க. சரிங்களா? காட்டுறேன். அங்கே போனதுக்கப்புறம் இதோ அங்கே தெரியுதுங்களா? அந்த ஐயோ லாரி மறைச்சிச்சே. இப்போ தெரியுதுங்களா? அதுதாங்க பழனி மலை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அதுதான் பழனி மலைன்னு. இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம பசங்க நிறையா பேர் வந்து வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம சேனலுக்கு வந்து இன்னொன்று இதாகிடுச்சு ஆர்ஜிஎஃப். என்னென்னா, இந்த டிரான்ஸ்லேட் ஆகும்ல, நம்ம பேசுகிறது வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அவங்க லாங்குவேஜில் கேட்கும்ல. அவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க இல்லை, நம்ம நாட்டில் இருக்கவங்களே அவங்க லாங்குவேஜில் வச்சு பார்த்துக்கலாம். வேறு லாங்குவேஜாக இருந்தால் அவங்களுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எனேபிள்னு வருது. இந்த ஆப்ஷன் வந்தது வந்து ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? நம்ம சேனலுக்கு வந்து முந்தானத்தை வந்துச்சுங்க. நம்ம வந்து இந்த ஆக்சிடென்ட் வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோக்கு போட்ட நைட்டு வந்துருந்துச்சு. நான் கூட என்னடா அது காப்பிரைட் கூட தூக்கிட்டானுங்களா, இல்லை இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இது வந்துச்சா அப்படி இப்படின்னு நினச்சிட்டு உள்ளே பார்த்தேன். ஆனால் ஒரு நல்ல செய்தி, உங்களுக்கு குழந்தை வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இதை கொடுத்துட்டாங்க. ஆர்ஜிஎஃப் வேறு இடத்த கூட விட்டுறலாங்க. இப்போ நம்ம போய் இங்கே ஒரு லெஃப்ட் திரும்புவோம். சரிங்களா? அந்த லெஃப்ட்டில் மட்டும் அவங்க எப்படி வாராங்கன்னு விட்டு பாருங்களேன், மனசே விட்டுருவீங்க. வேறு லெவலில் குறுக்க வருவாங்க. இதோ இந்த லெஃப்ட் தாங்க. இந்த லெஃப்ட் நம்ம திரும்பின உடனே அவங்க எப்படி குறுக்க வராங்கன்னு மட்டும் பாருங்களேன். யாரும் இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து இப்போ வந்து குறுக்க வருவாங்களான்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த சைடு நான் போகும்போதெல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து என் வண்டியில் வந்து விழுந்து சாகிற மாதிரியே வருவாங்க. அதே மாதிரி இப்பயும் வந்து விழுந்து சாகிற மாதிரி வருவாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? இப்போ கண்டிப்பாக குறுக்க வருவாங்க. நீங்கள் பாருங்களேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. யாராவது ஒருத்தராவது குறுக்க வருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே பூந்துக்கிந்து போயிடுவோம். ஆனால் இந்த இடம் வந்து எப்படின்னா ரொம்ப 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 டேஞ்சருங்க. சரிங்களா? இந்த பைக் ஓட்டுறவங்க வந்து ரொம்ப டேஞ்சர். டே மாப்பிள்ள, நீ லெஃப்ட் சைடு தான் போயிட்டு இருந்தேன், இப்போ ரைட் சைடு வந்தா அப்படின்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே நான் பாட்டுக்கு வேற ரோட்டில் போயிட்டேங்க. அவங்க கூட பேசிக்கிட்டே இந்த ரைட்டில் ஒரு கட்டு வந்துச்சா, நான் பாட்டுக்கு திரும்பி போயிட்டு அப்புறம் பார்த்தா இந்த ரோட்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சுங்க. சரிங்களா? இப்போ இருங்க, நான் வந்து இந்த கொடைக்கானல் ரூட்டு இல்லைன்னா கொடைக்கானல் ரூட்டுக்கு முன்னாடி போயிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஃபோனில் வந்து சார்ஜில் நம்ம ஊரில் வந்து பூரா சடவுன் பண்ணிடுறாங்க. அது என்ன சொல்லுவாங்க, கரண்ட்டை வந்து சடவுன் போட்டுடுறாங்க. நம்ம கரண்ட் இல்லை, அதனால் சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க எடுத்துருக்கேன். அதனால் வீடியோ வந்து சிக்கனமாக எடுத்தாதே நம்ம வந்து வண்டி ஓட்ட முடியும். அப்படிங்கிறனால இருங்க, நான் போயிட்டு இந்த கொடைக்கானல் ரூட் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆர்ஜிஎஃப் பழனி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. சரிங்களா? அந்த ரைட் சைடு இருக்குல்ல, இந்த இருங்க கொஞ்சம் தூரம் போனோம்னா ரைட் சைடு வந்து பழனி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதுதான் பழனி பஸ் ஸ்டாண்ட். ஆனால் இப்போ வந்து நம்ம பழனி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிற வேலையே கிடையாது. சரிங்களா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கோம். எங்கேயும் நிற்கக்கூடாது. இப்போ தான்டா சொன்னேன் எங்கேயும் நிற்கக்கூடாதுன்னு. சிக்னலை போட்டு பிடிச்சிட்டாங்க நம்மளை. சிக்னல் போட்டு நம்ம சிக்னலில் இவ்வளோ தூரம் அங்கே இங்கேன்னு குதிச்சு வந்து கடைசியில் வந்து சிக்னலில் வந்து மாட்டிக்கிறோம். ஒருத்தர் எங்கேயும் நிற்காமல் முன்னேறணும்னு பார்த்தா இந்த மாதிரி சிக்னலை போட்டு நம்மளை பிடிச்சிட்றாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு கண்டிஷன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்க. ஆர்ஜிஎஃப் இப்போ உங்களுக்கு இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா பக்கமும் இப்போ போலீஸ்லாம் நிற்கிறது இல்லை, எல்லா பக்கம் கேமரா இருக்குது. கேமரா வச்சு இது என்ன ஃபைனு, ஆன்லைன் ஃபைனை போட்டு தீட்டிடுறாங்க. எல்லோரும் நம்மளை நினச்சிட்டு இருப்பாங்க, யாரா லூஸ் மாதிரி தனியாக பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. பரவாயில்ல நினச்சிட்டு போட்டு நம்ம வந்து நம்ம ஃபேமிலி கூட தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா, அந்த நீங்கள் இப்போ எங்கே போகிற இருந்தாலும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க. எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது, ஹெல்மெட் போட்டு போங்க. ஸ்பீடிங் வந்து பண்ணாதீங்க. எந்தெந்த இடத்துல ஸ்பீடாக போகணுமோ அந்த இடத்துல ஸ்பீடாக போங்க. ஏன்னா இப்போ வந்து நான் இந்த ஆக்சிடென்ட் ஆகிறத தாண்டி கேமரா ஃபைன் இருக்காரு, கண்டிப்பாக பிடிச்சி ஐஃபோனில் பிடிச்சிருவாங்க. அதனால் நம்ம இந்த கண்டிஷன்ஸை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஆர்ஜிஎஃப் அவ்வளோதாங்க. அது என்னது இண்டிகேட்டர்னு வந்துச்சு, அந்த சைலன்சரா அது பேர் என்னங்க, அந்த சிக்னல் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. அதனால் நம்ம சிட்டா பறந்துடுவோம். ஆனால் சிட்டாலாம் பறக்க முடியாது, ஏன்னா இங்கே ஃபுல்லாக கோளாராக ஓட்டுவாங்க நம்ம ஊர் சைடு. அதனால் மெதுவாகவே போய்க்குவோம். மெதுவாக போய் நம்ம கொடைக்கானல் ரூட்டுக்கு போய் கன்டினியூ பண்ணுறேங்க. இப்போ நான் இதை தாண்டா முன்னாடியே சொன்னேன் அப்படின்னா அப்படி தான் சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த பழனி பஸ் ஸ்டாண்டை காட்டணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் மறுபடியும் நிப்பாட்டி வீடியோ ஆன் பண்ணிட்டு பழனி பஸ் ஸ்டாண்டை காட்டிட்டு கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. இருங்க நான் போயிட்டு அங்கே கொடைக்கானல் ரூட்டு இல்லைனா கொடைக்கானல் ரூட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு பூங்கா இருக்குங்க. அது என்ன சிறுவர் பூங்கா, சரிங்களா? அங்கே வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த பூங்கா கிட்ட போகும்போது உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஆர்ஜிஎஃப் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா அந்த இடுமன் மலைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த அங்கே தெரியுதுங்களா இடுமன் மலை? அந்த மலையை ஒட்டி நம்ம போவோம், சரிங்களா? இங்கே இது வந்து இடுமன் மலை, இது வந்து பழனி மலை கிடையாது, சரிங்களா? இது வந்து இடுமன் மலை. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அங்கிட்டு அது வந்து பழனி மலை. 2 மலை வேறு லெவலில் இருக்குங்க, பக்கத்தில் பார்த்தா. நம்ம வந்து இடுமன் மலையில் வந்து பழனி மலை பார்த்தா வேறு லெவலில் இருக்கும், பழனி மலை வந்து இடுமன் மலை பார்த்தாலும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வந்து இடுமன் மலைக்கு வந்து நான் ஒரே ஒரு டைம் தாங்க போயிருக்கேன். இன்னொரு டைம் ஆனால் போகணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த வியூ வந்து காட்டுறேன். ஏன்னா இடுமன் மலை மேலே வந்து இதை எடுத்துகிட்டு போய்க்கலாங்க, ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பழனி மலை மேலே மட்டும்தான் ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம வந்து கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், சரிங்களா? ஏன்னா வேணாம், நம்ம வந்து எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணி மாட்டிட்டோம்னா அப்புறம் ஃபோனை பிடிங்கி 500 ஃபைனாமா. அதனால் தேவையே இல்லை. நம்ம வந்து பழனி மலை மேலே இருக்கிற நிறையா வீடியோ இருக்கும், அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். பழனி மலை மேலே போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கண்டிஷன்ஸ் போட்டாங்கள்ல, அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துங்க, பழனி மலை வந்து எப்படி இருக்குன்னு. நம்மளால இப்போ போக முடியாதுங்க, ஏன்னா அதுக்கு ரூல்ஸ் போட்டாங்க. அதனால் இப்போ வேணாம். இப்போ வந்து ஒரு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஃப் ஒரு பூங்கா இருக்கும், சரிங்களா? அப்போ வந்து நான் சொன்னேன்ல, நானும் இன்னொருத்தவங்க ஒரு இடத்துல உட்காந்துருப்பேங்க, அதை உங்களுக்கு காட்டுறேங்க அப்படின்னு. அவங்களும் நானும் ஒரு டைம் போகும்போது ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட வந்து வாய் பேசி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியான். ஆனால் நாம் எதுவும் பண்ணல, சரிங்களா? இங்கே வந்து எங்கள் மாமா நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து சொன்னேன், போய் அடி பிடிச்சி வெளிவெளி எடுத்துட்டாங்க. என்னடா மாப்பிள்ள வைலன்ஸ்லாம் பண்ணுறா அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் வந்து பேசாமல் உட்காந்துருந்தோம், சரிங்களா? தேவையில்லாமல் வந்து எங்கள்கிட்ட வாய் பேசி எதுக்கு வந்து அடி வாங்கணும். அதனால் அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி யாரும் வைலண்ட்லேயே இறங்காதீங்க, சரிங்களா? வேறு லெவலில் இருக்குங்க இடுமலை. இருங்க நான் வந்து அது எந்த பூங்கான்னு காட்டுறேன். ஆர்ஜிஎஃப் இதோ அந்த லெஃப்ட் சைடில் ஒரு பூங்கா தெரியுதா, அங்கே தாங்க. அங்கே வந்து நாங்கள் அன்றைக்கி போனோம், அது அப்படி இப்படின்னு சம்பவம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டாங்க, இங்கே வந்து கப்புள்ஸ் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய கப்புள்ஸ் நாங்கள் போனப்போ நிறைய பேர் வந்தாங்க, என்னன்னு தெரியல. ஆனால் எங்கள் முகரைக்கட்டையை பார்த்தா மட்டும் அவங்களுக்கு வந்து ஏதோ தோணும் போல, சரிங்களா? ஆர்ஜிஎஃப் அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இந்த லெஃப்ட் சைடு திரும்பினோம்னா நேராக கொடைக்கானல் ரூட்டு, நேராக எங்கேயுமே திரும்ப தரலைங்க, நேராக நம்ம போயிட்டே இருந்தோம்னா கொடைக்கானல் ரூட், சரிங்களா? நம்ம அங்கே போயிட்டு அந்த இடம் என்ன இப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அவ்வளோ தான் இந்த மாதிரி அழகான இடம்லாம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அந்த நம்ம போகிற வழி இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குங்க. நானே வந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னா அந்த வழி வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். போகிற இடம்லாம் வேறு லெவல், அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மரம் வந்து 2 சைடும் மரமாக இருக்கும், நடுவில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் வந்து வண்டியும் வராது, நம்ம வாட்டுக்கு பேசிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கலாம். ஆர்ஜிஎஃப் பழனியில் வந்து நம்ம பசங்க யாராவது இருந்தீங்கனாலும் சரி, பழனி சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா கூட இந்த சைடு போங்க, தனியாகவும் போங்க. தனியாகவும் போகிறதுக்கு வேறு லெவல் இடம், கப்புலாகவும் போகலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் போகலாம். ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா எங்கேயும் நிற்காதீங்க, நேராக கொடைக்கானல் போயிருங்க, சரிங்களா? கொடைக்கானல் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதனால் எங்கேயும் நிற்காதீங்க, நேராக கொடைக்கானல் போய் பழைய. ஆர்ஜிஎஃப் இங்கே நின்று ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும் பேசிட்டு அப்படியே நம்ம சிட்டா கிளம்ப ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு 3 பார்ட்டாக போகலான்னு எனக்கு ஒரு ஐடியா. உங்களுக்கு வந்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எப்படின்னா, நம்ம பழனியிலேருந்து வாரது ஒரு விளாகு, இங்கேருந்து போகிறது ஒரு விளாகு, அங்கேருந்து அங்கே சுற்றுறது ஒரு விளாகு, ரிட்டன் வாரது வந்து ஒரு விளாகாக போகலான்னு எனக்கு ஒரு பிளான், சரிங்களா? சரிங்க நின்றுட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும் பேசிட்டு சிட்டா கிளம்பிடுவோம். ஆர்ஜிஎஃப் தயவு செஞ்சு நீ மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது செல்ஃபி கேமரா அப்படியே ஆன் ஆகிடுச்சுங்க. தயவு செஞ்சு நீ மன்னிச்சுக்கோங்க. இது எல்லாமே என்ன எம்மையால் மட்டும்தான் தப்பு, சரிங்களா? இது வந்து வேறு யார் மேலேயும் தப்பு இல்லை, நான் வந்து கவனிக்காமல் போனதான் பெரிய தப்பு. ஆனால் ஆர்ஜிஎஃப் எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா, அந்த இடம் வந்து ரொம்ப 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 அழகாக இருக்குங்க, அதுதான் எனக்கு ஃபீலிங். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்த வந்து உங்களுக்கு காட்டியாவே. அதே அப்புறம் மாப்பிள்ள நீ தான் செல்ஃபி கேமரா எடுத்து போயிட்டியே அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போயிட்டு ரிட்டன் வருவோம்ல ஆர்ஜிஎஃப், அதில் வந்து நம்ம அந்த பியூட்டிஃபுல்லான எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோ எப்படா மாப்பிள்ள வரும் அப்படின்னா, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு டான் வந்துடும். அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போனா தான் அந்த பியூட்டிஃபுல்லான இடத்த வந்து நீங்கள் பார்க்க முடியும், சரிங்களா? இப்போ வந்து நான் அந்த இடத்துல வந்து என்னென்ன பேசினேன், என்னென்ன பண்ணேன்னு வந்து ஒரு சின்ன கிளிப்பாக போடுறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நான் சொன்னேன்ல ஆர்ஜிஎஃப், அந்த நான் இன்னொருத்தவங்களை இருக்கிற இடத்த வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இப்போ உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசியிருப்பேங்க, சரிங்களா? அந்த கிளிப்பை வந்து நான் சின்ன போடுறேன், அதை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்குவோம். அப்புறம் வந்து நாளைக்கு வந்து அங்கே போய் இந்த வர்தமா டேமில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும், அப்புறம் ரிட்டன் வரும்போது இந்த பியூட்டிஃபுல்லான இடம், அது எல்லாமே நாளைக்கான விளாகில் வரும். நாளைக்கான விளாகை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இதே இடம் தான் ஆச்சு. வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வந்து இப்படி வந்து பைக்கை வந்து நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல வந்து 2 பேர் வந்து உட்காந்துருப்போம். இந்த இதில் உட்காந்துருப்போம், அந்த பக்கம் பார்த்து உட்காந்து ஜாலியாக பேசிட்டு
பேசிகிட்டு இருப்போம். அதெல்லாம் ஏன்டா இப்போலாம் கலர்றீங்க, அப்படி தான் எனக்கு இருக்குது. தேவையில்லாதெல்லாம் நினைக்கிறோமோ அப்படின்னு தோணுது. ஆனால் அவங்க வந்து இப்போ எங்கே இருக்காங்க தெரில. ஓகே விடுங்க, அதை பற்றி நம்ம பேசலாம். அவ்வளோதாங்க நம்ம இங்கே இருங்க ஆர்ஜிஎஃப். அவ்வளோதாங்க நம்ம இங்கே பைக்கை ஸ்டாண்டில் போட்டு அந்த உள்ளே போவோம். ஆனால் இங்கே வந்து யாருமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. பாப்பா உள்ளே போயிட்டு என்னன்னு சரிங்களா. சும்மா அப்படியே இந்த இருங்க வரேன். இது இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சா அப்படியே நம்ம பயல் நிப்பாட்டிட்டு எங்கள் சைடு ஸ்டாண்ட் போட்டோன்னா, சைடு ஸ்டாண்ட் போடாமல் போய் ஆர்டிஸ்ட் போட்டாங்கன்னா நான் போட்டு தாங்க இருக்கு. ஓகே ஆச்சு, நாங்கள் உள்ளே போவோம். மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கப்பா, மாடு நிறைய மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. இங்கே என்ன எழுதியிருக்காங்க, எச்சரிக்கை, இங்கு குளிக்கவோ படகு சவாரி செய்யவோ தடை செய்யப்பட்டுள்ளது, மீறுபவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வளோதான். நான் போய் இக்கடா படகு சவாரி பண்ணுறது, தண்ணியே இல்லையே, இங்கே தரையில் தான் போட்டு படகு சவாரி பண்ணணும். ஐயோ யாருமே இல்லைங்க. மாப்பிள்ள நீங்களாவது இருக்கீங்களாடா எனக்கு கம்பெனி கொடுக்க? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டீங்களா? இங்கே வரும்போது உங்களுக்கு நான் 4 புல்லுக்கட்டு வாங்கிட்டு வரேன். இங்கே ஒரு ஆர்ஜிஎஃப் அடித்து மூஞ்சியில் உடச்சி வச்சுருக்காங்க யானைக்குட்டியை. இருங்க மேலே போயிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கண்ணி பண்ணுவோம். இதோ அங்கே ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. வேணாம் இந்த கப்புள்ஸை கப்புள்ஸை வீடியோ பிடிக்கிற வேலையை விட்டு ஒன்றுமே. ஆனால் போன டைம் ஒன்றும் ஆகலை, இருந்தாலும் வேணாம் எதுக்கு அவங்க ப்ரைவசி நம்ம கெடுத்துக்கிட்டு. அங்கே 3 பேர் மேலே ஏறி போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க, எதுக்காக போட்டோம். இங்கே வந்தால் யானைக்குட்டிலாம் பார்க்க முடியலாங்க. அஜி கப்புள்ஸ் இருக்காங்க. அப்பா மேலே ஏறது இது ஒன்று தான் வழியா? ஆமாங்க, மேலே போகிறதுக்கு இது ஒன்று தான் வழி போல். இங்கே வந்து ஏதோ ஒரு மலை இருக்கா ஆர்ஜிஎஃப். அப்படின்னா இது வந்து கொடைக்கானல் மலை இல்லையா? ஏன்னா இத்தனை நாள் இதாடா கொடைக்கானல் மலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். யாருமே இல்லைங்க. தான் இங்கே ஒரு குருவி மட்டும் வாயை பொழந்துட்டு இருக்குது. நம்மளும் ஏறுவோமா? இருங்க, அவங்க ஏறுற வழியில் ஏற வேண்டாம், நம்மளாம் ஒரு வழி கண்டுபிடிச்சி ஏறுவோம். ஒரு வேளை இது ஒன்றுதான் வழியா மேலே வர்றதுக்கு? ஆனால் பரவாயில்லைங்க, தண்ணி பாஞ்சிட்ருக்கு, செடிக்கெலாம் பாஞ்சிட்ருக்கா இல்லை எங்கேயாவது பிடுங்கிட்டு இருந்து வந்துட்டுருக்கான்னு தெரில. மேலே போகிறதுக்கு ஒன்று தான் வழி. 2 வழி இருக்குது. ஆனால் அங்கிட்டு போனோம்னா வெளியே வர முடியாது. அதனால் இந்த ஒரு வழியில் தான் ஆர்ஜிஎஃப் ஏறி ஆகணும். குருவி வாயில் ஏற்றாண்டுவோமா? ஓய் பார்த்துட்டு போய் குழியில் விழுந்துருப்புங்க. ரொம்ப 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 ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது ஆர்ஜிஎஃப். யாருமே இல்லை. மேலே ஒரு 3 பேர் ஏறுறாங்க. நம்ம வேறு அந்த மலை ஏறணுமா? ஏறுவோம். இங்கே பசங்களோட வந்தால் தான் ஆர்ஜிஎஃப் ஃபன்னு. யாரும் பொண்ணு கூட வந்தால் பண்ணலாம் கிடையாது. ஆகா அங்கே ஒரு கப்புள்ஸ் மாட்டிட்டாங்க வீடியோவில். இதுங்க அப்படியே காட்டுறேன், உங்களுக்கு தெரியாதுன்னு மட்டும் பாருங்கள், ஜூம் பண்ணி பிடிச்சே போட்டேன். யார்கிட்ட ஆர்ஜிஎஃப்டியாடா, தப்பிக்கவே முடியாது. இந்த பொழப்பை முதல்ல விடுதுங்க. கப்புள்ஸை பூரா வீடியோ எடுத்து போட்டு போன கமெண்டில் என்னென்னமோ சொல்கிறாங்க. மாப்பிள்ளை சூப்பர் வேலை மாப்பிள்ளை அப்படிங்கிறானுங்க. அப்புறம் இன்னொருத்தர் என்னென்னு பார்த்தா, என்னடா யூடியூப் சேனலாக வச்சுருக்கேன் இல்லை போலீஸ் இது அது என்னமோ சொல்லுவாங்களே, இந்த எல்லாத்தையும் மாட்டி விடுவாங்கல்ல, அது ஆரம்பிச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏன்டா நீ உளறிட்டிக்கிறேன்னு தோணும். நம்ம மாட்டுக்கு இங்கிட்டு தன்னந்தனியும் ஏறி போனால் லூஸுன்னு நினச்சிக்குவானுங்க. அதுவும் இல்லாமல் நமக்கே ஒரு மாதிரி டல்லாயிரும், நம்ம எதுக்கு இப்படி முக்கி ஏறுறோம் அப்படின்னு. அதனால தான் உங்கள்கிட்ட உளறிக்கிட்டே போயிட்டு இருந்தேன்னா ஒரு ஜாலியாக அதில் ஆர்ஜிஎஃப். அந்த மலையிலலாம் ஏதோ ஒன்று முளைச்சிருக்குங்க. அந்த பாறையிலாம் பாருங்களேன், உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரில. பாறையில் ஏதோ ஒன்று முளைச்சிருக்கு ஆர்ஜிஎஃப். ஜூம் பண்ண முடியாது, ஏன்னா இந்த கையில் ஹெல்மெட் இருக்குது. வெரி சாரி. மேலே போனால் வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குன்னாங்க. போய் பார்த்துட்டு டக்கு நம்ம பயவுல எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஏன்னா இங்கே இருக்கிறத விட பைக் ரைடே சூப்பராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்பா ஏற முடியலையே. இங்கே வந்தால் யானையெல்லாம் நிறையா பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அதை தான் பார்க்க முடியுமான்னு வந்திருக்கேன்.
பார்ப்போம். அதோ பழனி மலை இதுங்க மேலே போய்ட்டு நல்லா காட்டேன். இங்கே கோணையா போகுது. ஆமாம், இன்னும் அம்புடு தோறி வரணுமா? ஏப்பா நாக்கு தள்ளுதுங்க. பேசாமல் வீட்டில் சாப்பிட்டு தூங்கியிருக்கலாம். நம்ம திமுரு மேலே போய்ட்டு உங்களுக்கு வியூ பாயிண்ட் காட்டுறேன். இங்கிட்ட ஃபுல்லாக குவாட்டர் பாட்டில் பீர் பாட்டிலாக போட்டிருக்காங்க. ஏதோ அங்கே ஒரு கப்பல் பிடிச்சிட்டேன். மல்ட்டியாவா? ஹஜிஎஃப் இதோ அங்கே வலையெல்லாம் விட்ருக்காங்க மீன் பிடிக்க. இதுதான் டேமு அமரா. அது பேர் என்ன? இதோ பழனிமலை தெரியுதுங்களா உங்களுக்கு? பழனிமலை அதான் அங்கிட்டு பைபாஸில் வரும்போது ஒரு மலை காட்டினே அந்த மலை. இது என்ன மலைன்னே தெரில. கொடைக்கானல் மலை வந்து எதுப்பா? இங்கடா கொடைக்கானலே காணும். கொடைக்கானலே மறைச்சிட்டாங்களே. ஓஹோ, அங்கேருந்து பார்த்தா தெரியுற டேம் இந்த டேம் தானா? இதனால் நான் இது ஆலியா டேம்னு நினச்சிட்ருக்கேங்க. ஆஜிஎஃப் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த டேம் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. நம்ம ஊர் பசங்களுக்கே நிறைய பேர் தெரியாது. எனக்கே தெரியாது. நானே இது யூடியூப்பில் பார்த்தா எடுத்தேன், கண்டுபிடிச்சேன். பசங்க கூட வந்தீங்கன்னா வேறு லெவலுங்க. பசங்க கூட பொண்ணுங்க கூட இல்லை, ஃப்ரெண்ட்ஸு லவ்வர்ஸு அந்த மாதிரி யார் கூட வந்தீங்கன்னாலும் ஒர்த்து. ப்ரைவேசி வேறு லெவலில் இருக்குது. வேறு இருங்க காட்டுறேன், சுற்றி காட்டுறேன். ஓகேங்களா? டேமு அப்படியே அங்கே ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க, நின்றுட்டுருக்காங்க. அப்படியே அப்படி சுற்றி பார்த்தா அங்கே 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க. இதோ நம்ம ஹெல்மெட் அப்படியே வச்சுட்டேன். ஹர்ஜிஎஃப் இங்கே அப்புறம் பெருசாக காட்டுற மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஆமாம், யூடியூப்பில் என்ன சொன்னாங்க, இங்கே யாரும் வரமாட்டாங்க, இங்கே வர்றது கொஞ்சம் யாருமே வரமாட்டாங்க, வர்றது வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் ஹர்ஜிஎஃப் ஃபீல் ஆகுது. நீங்கள் தனியாக இல்லைன்னா தனியாக இல்லை, உங்கள் ஆள் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்தீங்கன்னா ஒர்த்து. வேறு தனியாக வந்தீங்கன்னா ஒர்த்தே இல்லை. நான் வந்து தனியாக வந்து மாற்ற மாதிரி யாரும் மாட்டிட்டாங்க, சரிங்களா? ஹர்ஜிஎஃப் இங்கே வந்தால் யானை பார்க்க முடியும்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். யானையும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறுப்பு தான் ஆகுது. சரி நம்ம கிளம்புவோம். இங்கே எதுவுமே இல்லை ஹர்ஜிஎஃப், நம்ம வேறு எங்கேயாவது ஒரு சூப்பர் பிளேஸுக்கு போவோம், சரிங்களா? ஹர்ஜிஎஃப் இங்கே வந்து அந்த அணைக்கட்டுலாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. அணைக்கட்டுலாம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் தண்ணி இல்லை, யாரும் இல்லை, அதனால் வெறுப்பாகுது. யாருமே இல்லைங்க. இங்கே நம்ம மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் தனியாக. ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கப்புளாக வந்திருக்காங்க. நான் மட்டும் தொண்டிக்கிட்டே தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். இதான் இருங்க அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் ஹர்ஜிஎஃப். இதோ அங்கே ஒரு மலை இருக்கா, அதோ அங்கே தூரத்தில் ஒரு மலை தெரியுது ஹர்ஜிஎஃப். அது வந்து ஒட்டஞ்சத்தத்தில் ஒரு மலை தெரியுமில்ல, அந்த மலை. இதோ இங்கே இருக்கா, இது வந்து பழனி மலைங்க. அப்புறம் இங்கிட்டு இருக்கால சும்மா கொடைக்கானல் போகிற வழியில் கொடைக்கானல் தான். கொடைக்கானல் போகிற வழியில் நீங்கள் ஏதாச்சும் சும்மா சில் பண்ணணும் பசங்களோட அப்படின்னா இங்கே வரலாம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஹர்ஜிஎஃப். எனக்கு இப்போ இன்னொரு என்ன கவலைனா, இங்கேருந்து அங்கே இறங்கி போடுங்க. அந்த குருவி பைப்பில் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாகுது. உங்களுக்கு தெரியுதா? வாயை பொழந்துட்டு இருக்கான்ல. சரி வாங்க அப்படியே லுங்குன்னு கீழே இறங்கி போவோம். அவ்வளோங்க. இங்கே வந்தால் ப்ரைவேசி மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இதோ அங்கே பாருங்க, அவங்க புதற்குள்ள ஒருத்தங்களை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது பார்த்துட போகிறாங்க. அவங்களுக்கு தெரியுதாங்க ப்ளூ கலரில், எனக்கே தெரிய மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கே கொஞ்சமாக தெரியுது. ப்ளூ கலரில் புதற்குள்ள லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பொழப்பு முதல்ல விடணும். கப்புள்ஸை பிடிச்சி கொடுக்குற பொழப்பு. யாராவது ஒருத்தர் அவங்க அப்பா பார்த்து அவங்கள பிடிச்சி வெளுத்தாங்கன்னா அப்புறம் அவங்க நம்மளை பிடிச்சி வெளுத்துருவாங்க. அதனால் அப்பா அங்கே டக்கு கீழே அங்கே ஓடி நம்ம போய் மோட்டோ விளாக் கண்டினியூ போடுவோம். இப்போ மோட்டோ விளாக் பண்ண மாட்டேன், நம்ம இங்கேருந்து வெளியே போகிறது. சுற்றி காட்டுறேன் இருங்க, அப்படியே அவங்களை சுற்றி காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. அதோ அங்கே ஒரு தொட்டி இருக்குது ஹர்ஜிஎஃப். அப்புறம் அங்கிட்டு ஃபுல்லாக காடு, அங்கிட்டு ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க. இதோ இங்கே வந்து சின்ன பசங்க விளாட்றதுக்கு. இங்கே ஒரு குருவி பய உள்ள இருக்கிறியா. இங்கே வந்து சின்ன இடம் உட்காந்து சில் பண்ணுறதுக்கான இடம்.
வேறு எதுவும் இல்லை அர்ஜாஃப். இங்கே வந்து டேமு, அந்த அப்படியே தண்ணி வரும். இருங்க நான் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே என்ன இருக்குன்னு. தண்ணி வரும்ல, அந்த இடத்த வந்து காட்டுறேன், ஓகேங்களா? டட்டான் டட்டான் டட்டா இளமை இதோ இதோ. லிரிக்ஸ் மறந்துருச்சுங்க. சச்சா அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி பக்குன்னு ஏறி போயிடுவோம். என்னப்பா மரம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இருங்க அர்ஜஃப், உங்களுக்கு வந்து இருங்க ஃபஸ்ட் இதை முடிச்சிடறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தாங்க நீங்கள் வந்து ஒரு லைக் போடுறதான் என்னோட பெரிய மோட்டிவேஷன். எல்லோரும் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனல் கேர சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் இல்லை நீங்கள் பார்த்த பிளேசஸ் எல்லாத்தையும் சுற்றி காட்டுவேன். ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி புதுசாக சுற்றி காட்டுவேன், சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இருங்க இந்த டேம் வந்து முழுசாக அப்படி காட்டுறேன். தெரிகிறதா? இங்கே வந்து நின்று பார்த்தீங்கன்னா இப்படி தான் அர்ஜஃப் இருக்கும். ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இப்போ ஒரு விஜய் தளபதியோட ஒரு இது வந்து ட்ரெண்டாகிட்டு இருக்குல்ல, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி, அந்த ஆதி படத்தோட ஒரு இது அந்த மாதிரி தாங்க இங்கே இருக்குது. இது இங்கே வந்து உட்காந்து சில் பண்ணுறதுக்கான ஒரு இடம். இங்கே ஒரு மரம். நீங்கள் ஒரு கப்பலை ஆளை கூட்டு வந்தீங்கன்னா பக்கத்தில் போக முடியாது. இவங்க தூரத்தனமாக உட்கார்றதுக்கு தூரமாக தான் வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக கம்பி வழி போட்டிருக்காங்க ஜெஃப். இதுக்கு அங்கிட்டு எங்கேயும் போக முடியாது. இருங்க தண்ணி இங்கே இதுக்கு இந்த ரோட்டுக்கு அங்கிட்ட எங்கிட்டு போக முடியாது. எங்கிட்ட ஃபுல்லாக கம்பி வெளி. அங்கிட்ட எங்கே போனீங்கன்னா பிடிச்சி வெட்டிடுவாங்க அந்த தோட்டத்துக்காரங்க. ஓகே நம்ம கிளம்புவோம், சரிங்களா? இருங்க நம்ம போய் அந்த இதை மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புவோம் ஜெஃப். இங்கே பாருங்க, பயவில் அடித்து மூஞ்சிலாம் உடச்சி வச்சுருக்காங்க. சார் இது வந்து மெயின்டைன் பண்ண மாட்டிருக்காங்க ஜெஃப், வேறு ஒன்றும் இல்லை. மெயின்டைன் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதோ இதாங்க அதெல்லாம் என்னப்போ இது. ஐயோ டேம் பேர் மறந்து போச்சே. நான் வரும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன்ல, மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே போய் உங்கள்கிட்ட கேட்பேன்னு நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஜெஃப். அங்கே தண்ணி வந்து விழுந்து அப்படியே அப்படி போயிடும். இங்கே வேறு எதுவும் இல்லை, தண்ணியும் இல்லை. தண்ணி லேசாக வந்துட்டு இருக்குது. அதனால் தண்ணி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நான் வந்து தண்ணி வார கிளிப்பு வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க, சரிங்களா? தண்ணி வார கிளிப்பு வந்து வேறு லெவலில் இருக்காச்சு. ஆனால் நான் எடுக்கல, யாராச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது எடுத்துருப்பாங்களே, அவங்க நான் எப்படியாவது வாங்கி கொடுக்காங்க. அந்த கிளிப்பு மட்டும் போகிறேன், சரிங்க? மறக்காமல் பாருங்க. சரி வாங்க, நான் மோட்டோ விளாக்கில் கண்டினியூ பண்ணுறேன். டேய் தம்பி கொஞ்சம் தள்ளிக்கப்பா, சாட்டுக்கிட்டு விட்றாது நமக்கு. டேய் தம்பிங்களா வாரடா, பாய்டா. உனக்கு தான்டா பாய்டா. இது ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்காங்க ஜெஃப். கீழே கட்டையெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. நம்ம இந்த கேப்பில் தான் போகணும். அஜிஎஃப் அவ்வளோதாங்க. நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஆனால் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்குன்னு தெரியல அஜிஎஃப், சரிங்களா? நம்ம வந்து இங்கே வந்தோம், இந்த இடத்துல வந்து யாரையுமே காணோம். நம்ம இப்படியே என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபன்னாக அந்த வீடியோ காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி வாங்க அர்ஜிஎஃப். அவ்வளோதாங்க. நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்பி ரொம்ப தூரம் வந்தாச்சு. ஏன்டா மாப்பிள்ள அந்த இடத்துல வரதில் வீடியோ எடுக்கல அப்படின்னா, அதே சேம் ப்ராப்ளங்க, சரிங்களா? என்ன ப்ராப்ளம்னா, நான் வந்து கேமரா ஆங்கிள் பார்க்கல. கேமரா ஆங்கிள் என்னாச்சு, கீழே பார்த்துக்கிட்டே இந்த மாதிரியே வந்துருச்சு, சரிங்களா? அதனால் அந்த வீடியோலாம் காட்ட முடியல. அந்த இடம்லாம் அதுவும் இல்லாமல் நல்லாவும் இல்லை அர்ஜிஎஃப். ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்குது, சுற்றி ஃபுல்லாக காடாக இருக்கா. ஆனால் அந்த இடம் வந்து அந்தளவுக்குலாம் இல்லை. ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாக இடிஞ்சு கிடந்துச்சு, அந்த மாதிரியே இருந்துச்சா. சரி அந்த இடத்த எதுக்கு காட்டிக்கிட்டு, நம்ம அதை காட்டியிருந்தா நம்ம அந்த எடுத்திருந்தாலும் நான் வந்து அதை எப்படின்னு எடிட் பண்ணி தூக்கியிருப்பேன். அதனால் கடவுளே பார்த்து கேமராவை கீழே தள்ளி விட்டான்னு நினச்சிட்டு அப்படியே கிளம்பி வச்சுங்க, சரிங்களா? உங்களுக்கு அர்ஜிஎஃப் இந்த இடத்துல வந்து நான் ஒன்று காட்டுறேன்னு சொன்னேன்ல, நானும் இன்னொருத்தவங்களை உட்காந்துருக்கேன். அது இதான் அர்ஜிஎஃப். இந்த ரைட் சைடு இருக்குல்ல, 2 பேர் நின்று இருந்தாங்களா, அதை வந்து நானும் இன்னொருத்தவங்களும் வந்து உட்காந்துருப்போம். அந்த இடத்த வந்து இப்போ இறங்கி போய் காட்ட முடியாதுங்க, சரிங்களா? அவங்க இல்லைன்னா இறங்கி போய் காட்டியிருப்பேன். நம்ம கேமரா இதெல்லாம் மாட்டியிருப்போம். நம்ம இறங்கி போனோம்னா அவங்க ஓடி போயிடுவாங்க. என்னடா அது புள்ள பிடிக்கிற வண்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க இறங்கி ஓடிடுவாங்க. அதனால் இறங்கி போய் காட்ட முடியல, சரிங்களா? தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போய் காட்டுறேங்க, சரிங்களா? அந்த இடத்த இறங்கி அந்த எப்படி இருந்துச்சு அந்த வியூலாம் காட்டுறேன். ஆனால் நான் வந்து போன வீடியோவில் அந்த வியூலாம் காட்டுற ட்ரை பண்ணியிருப்பேன், சரிங்களா? அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா வாரணமா டேம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் அந்த 2 வீடியோ செக் பண்ணி பாருங்கள். 2 வீடியோ தாங்க இருக்குது. நம்ம ஊர்லேருந்து வந்தது, அங்கே போய் சுற்றி பார்த்தது, அப்புறம் வந்து நம்ம இப்போ போகிறது இருக்கும், சரிங்களா?
அதை எப்போ மாப்பிள்ள நீ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிற அப்படின்னா, நான் எப்போ எடிட் பண்ணால் அப்படி தாங்க எடிட் பண்ணுவேன் சரிங்களா. நம்ம ஊர்லேருந்து வாரதை எடிட் பண்ணுவேன், அங்கே போய் சுற்றி பார்க்குறத எடிட் பண்ணுவேன், அப்புறம் இங்கேருந்து போகிறத எடிட் பண்ணுவேன் சரிங்களா. இப்போ ஏன்டா மாப்பிள்ள நீ எப்பயுமே போகிறப்பல அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி காட்டுவீங்க, இப்போயே கட்டே பண்ணல அப்படியே ஃபுல்லாக போயிட்டுருக்குது அப்படின்னா, இப்போ என்னென்னா நீ வந்து இந்த இடம்லாம் இருக்குல்ல ஜெஃப், அது வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கட் பண்ணி காட்டுறதுக்கு எனக்கு மனசே வரல. அதனால தான் இந்த இடத்த வந்து அது இல்லாமல் போன வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், பாதி இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலிருந்தே வீடியோ வந்து இந்த பக்கம் திரும்பியே வந்திருக்கும், ஃபேஸை காட்டிகிட்டே வந்திருக்கும். அதனால தாங்க இந்த நான் இங்கே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிக்கிட்டே போகிறேன் சரிங்களா. RJF இந்த வழி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த ஊர் சைடு யாராச்சும் நம்ம ஃபேமிலி இருந்தீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. உங்கள் ஊர் எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக தாங்க அவங்க ஊருக்குள்ளே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. RJF உங்கள்கிட்ட வந்து நான் எடுத்தோன்னே சொல்லியிருப்பேன், மன்னிச்சுக்கேன் இந்த வீடியோ வந்து ஃபன்னாக இருக்குமா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனாலேன்னா நம்ம அங்கேருந்து வந்தது வந்து முக்கால்வாசி வந்து யாருப்பா அவர் குறுக்க வராரு, வந்தது வந்து முக்கால்வாசி கீழேயே பார்த்துட்டு வந்துருச்சு, அது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து நான் இந்த இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து செல்ஃபி கேமராவில் எடுத்துகிட்டே போயிருப்பேன், அது ஒரு விஷயம். அப்புறம் அங்கே போய் அந்த வாரணமா டேமில் வந்து யாரையுமே காணோம், அது ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவே இருந்துச்சுங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் சாரி கேட்டேன். இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்குன்னு தெரியல, ஆனால் மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கார புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து நான் இதை விட சூப்பர் இடத்துக்குலாம் நான் போயிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேங்க சரிங்களா. RJF இப்போ நம்ம எந்த வழியாக போயிட்டு இருக்கோன்னா பழனி போய் பழனியிலேருந்து நம்ம ஊருக்கு போகணுங்க சரிங்களா. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, பழனி போவோம், பழனியிலேருந்து மானூர் டேமில் அது என்ன நரிக்கல்பட்டி சரிங்களா, நரிக்கல்பட்டி வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்குவோம். ஏடா மாப்பிள்ள உங்கள் ஊர் வரைக்கும் போக வேண்டியதாண்டா அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து போகிற வரைக்கும் அந்த சைடாக எதுவுமே இல்லை RJF. நீங்கள் வந்து நான் அந்த சைடு வந்து நிறையா டைம் பார்த்துருப்பீங்க, அதனால தான் அந்த சைடில் வேணாம். நான் இங்கேருந்து போகிற வழி ஃபுல்லாக காட்டுறேன். இந்த வழி இதே மாதிரி சூப்பராக இருக்குங்க சரிங்களா. அங்கே ஃபுல்லாக பைபாஸு அந்த மாதிரி நல்லா இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க, வேறு லெவல் ஃபன்னெல்லாம் இருக்குங்க சரிங்களா கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நம்ம அண்ணாக்கெல்லாம் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தால அதுக்கு வந்து வேறு லெவல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து அந்த வீடியோ பார்க்காம நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வாரணமா டேமுக்கு முன்னாடி இருக்குங்க சரிங்களா, ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி இருக்கும். அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் வந்து நான் நிறையா விஷயம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் RJF, அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இது எப்படி ஆச்சு, அதுவும் இல்லாமல் இந்த ஆக்சிடென்டான கிளிப்பும் நான் ஆட் பண்ணியிருப்பேன், அதையும் பாருங்கள். அப்புறம் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு என்ன காரணம், அதை வந்து எப்படி தடுத்துருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ட்ரிங்காக பண்ணி ஓட்டாதீங்க, ஹெல்மெட் போட்டு ஓடுங்கன்னா நிறையா சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. RJF அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து 200 சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டீங்க, அது வந்து ரொம்ப ஹாப்பி. யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு 10 வீடியோ தான் RJF போட்டிருக்கிறோம், 10-15 வீடியோக்குள்ளே தான் போட்டிருப்போம். அதுக்குள்ளே 200 பேர் வந்து நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே ஒரு 250 கிலோ வந்துருன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அப்படின்னா நம்ம சேனல் வந்து கொஞ்சமாக க்ரோத் ஆகும். அப்புறம் வந்து அப்படி எல்லாம் ஜாலியாக ட்ராவல் பண்ணலாங்க. அப்புறம் வந்து என்ன, நம்ம வந்து எல்லா வீடியோலையும் சொல்லுவோம்ல, லைஃப்லையும் சரி ரோட்லையும் சரி ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவோம் சரிங்களா. RJF இந்த வழியெல்லாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது RJF. 2 பக்கம் அப்படியே காடாக இருக்குது, நடுவில் நம்ம போயிட்டுருக்குறோம். அதுவும் இல்லாமல் அந்த மரமெல்லாம் இருக்குல்ல, மரம் இருக்கிற சைடை வந்து ஃபுல்லாக சில்லுன்னு இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஏதாச்சும் நமக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நம்ம வாட்டு கிளம்பி இங்கே வந்துடுவோங்க சரிங்களா. ஒன்று இங்கே வருவோம், இல்லைன்னா திருமூர்த்தி மலை போயிடுவோம். ஏன்னா திருமூர்த்தி மலை சைடு வந்து வழி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வழி எப்படி இருந்துச்சுன்னா பைபாஸ் நடுவால் இருந்துச்சுங்க சரிங்களா. ஆனால் இந்த வழி எப்படி இருக்குன்னா எதுவுமே இல்லை, ஒரு ஊர் இருக்குது, ஊருக்கு நடுவில் வந்து இந்த ரோடு போகுது. இந்த ரோடு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் கொடைக்கானல் போகலாம். ஆனால் இப்போ வந்து எனக்கு கொடைக்கானல் போகிற மைண்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம ஏன் கொடைக்கானல், மூணார், ஊட்டி, வால்பாறை இந்த மாதிரி சைடில் ரொம்ப தூரம் இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு வர முடியாமல் நம்ம அந்த இப்போ ஊட்டிலாம் போனோமா வர்றதுக்கு எப்படியுமே அடுத்த நாள் ஆகும், அதுக்கு அடுத்த நாள் ஆகும். அதனால் ஏன் அவ்வளோ தூரம் போகாமல் இருக்கோம் அப்படின்னு போன வீடியோவில் இல்லை, அதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருப்போம். அந்த நம்ம ஊர்லேருந்து வந்த வீடியோவில், அந்த வீடியோ யாராக பார்க்காம மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அது வந்து ஒரு பெரிய காரணம் RJF. அந்த வீடியோ வந்து பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா பழனி, இந்த நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்ல RJF, இங்கே இந்த இடத்துல நின்று தான் நான் வந்து நம்ம இன்ட்ரோ வீடியோ பேசிட்டு அப்படியே செல்ஃபி கேமரா வச்சுட்டே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து வாரணமா டேம் இந்த வழி பூராத்தை உங்களுக்கு காட்ட முடியல. நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அந்த வழியெல்லாம் காட்ட முடியல RJF. நான் உங்களுக்கு வந்து எப்படியாச்சும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இப்படி தாங்க சரிங்களா. அந்த வழியெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இவங்க உட்காந்து வர்றாங்க, இந்த இடத்துல இறங்கி எதுவும் கொடுக்கவும் முடியாது. அதனால நம்மள்ட்ட எதுவும் இல்லை RJF. நம்ம கிளம்பி வர்றதுக்கு 100 ரூபா தான் எடுத்துகிட்டே வந்தோம்.
ஓகே அஜ்ஜாஃப் இந்த பழனி மலைலேருந்து இடும மலை சரிங்களா, வேறு லெவலில் அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. போன வண்டியில் சொல்லியிருந்தேன்லங்க, இந்த ரைட் சைடு வந்து ஒரு அது என்ன பார்க் இருக்குது, அங்கே வந்து பெரிய சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு, அந்த பார்க்குங்க சரிங்களா. அந்த பார்க்கை தாண்டி வந்தாச்சு. பழனி மலை பாருங்களேன், எப்படி ஒரு இடத்துல வந்து செட் ஆகிருக்குன்னு. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வயல், அந்த பக்கம் ஃபுல்லாக வயல், அதுவும் இல்லாமல் அந்த பக்கம் வயலுக்கு அங்கிட்டு வந்து ஃபுல்லாக கொடைக்கானல் மலை, அந்த மலைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊர். வேறு லெவலில் இடத்துல வந்து செட் ஆகிருக்காச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பழனி மலை மேலேருந்து பார்ப்பேங்க. நம்ம இப்போ ஒரு டேம் போனோம்ல, வாரணமா டேம், அந்த டேம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பெருசாக தெரியும். நான் என்ன நினைப்பேன், ஓகே அது வந்து அமராவதி டேம் போல், ஏன்னா பழனிட்டு அமராவதிக்கு ரொம்ப பக்கம், திருமதி மலை ரொம்ப பக்கம் சொல்ல முடியாது, திருமதி மலை கொஞ்சம் தூரம், அமராவதி கொஞ்சம் பக்கம் தான் சரிங்களா. அதனால் நான் வந்து நினைப்பேன் சரி அமராவதி டேம் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தா இது ஒரு தனி டேமுங்க. எப்பா பைக் ஓட்ட அந்த நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கோம்ல ஜெஃப், ஹெல்மெட்டுக்குள்ளே பேசி மூச்சு வாங்குதுங்க. நம்ம ஏன் தெரில, ஒருவேளை மைண்டு வந்து ஓவராக வேலை செய்யுதா, நம்ம பைக்கு ஓட்டுறோம் பேசிகிட்டு இருக்கிறோம், அதனால ரொம்ப மூச்சு வாங்குதான்னு தெரில. மறக்காம தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சரிங்களா. நான் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம மைக்கு வந்து கத்தி பேசுகிறோன்னா ஜெஃப் ஒரு மாதிரி கொரன்னு கேட்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் வந்து கத்தியும் பேசாமல் ஒரு மாதிரி உங்களுக்கு இப்போ வேணுங்கிற அளவுக்கு சத்தமாக பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப கத்தி பேசுகிறேன்னா மைக் வந்து கேட்காதுங்க. மைக் வந்து எப்படி கேட்குன்னா கிர அப்படின்னு அப்படி கேட்கும், இல்லைன்னா காற்று சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு தெரியுமில்ல, நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருக்க ஆர்ஜிஎஃப் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. நம்ம திருமதி மலை போனோம், ஆனால் அது வந்து வேறு மைக்கு, அது வந்து மைக்கே கிடையாது. நம்ம வந்து அது வந்து ஹெட்ஃபோனில் வந்து இது பண்ணியிருந்தோம். இது வந்து கத்தி பேசினா ஒரு மாதிரி கேட்குது ஆர்ஜிஎஃப். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சத்தம் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சத்தமாக பேசிகிட்டு இருக்கேன். வாய்ஸ் இல்லை மைக் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா. அஜ்ஜாஃப் இப்போ எந்த வழியாக வந்துட்டோம்னா, நம்ம பழனி ஆண்டவர் காலேஜ் இருக்குல்ல, பழனி ஆண்டவர் காலேஜ் கிட்ட வந்துட்டோம். ஆனால் என்ன மாப்பிள்ள ஃபுல்லாக பைபாஸ்லேயே போயிட்டுருக்கீங்க, உங்கள் ஊர் வந்து ஃபுல்லாக பைபாஸில் போகாதே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இன்னும் நம்ம ஊர் பக்கமே போகலிங்க. நம்ம இன்னும் பழனியவே தானல. இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகணும்னா பழனி பஸ் ஸ்டாண்ட் போகணும். பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கு வந்து ஒரு ரோடு வரும். அந்த ரோட்டில் நம்ம திரும்பினோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஊர் தாங்க சரிங்களா. ஆனால் நம்ம ஊர் ரோடு வந்து இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஊர் ரோடு வந்து மோசமாக தாங்க இருக்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம ஊர் சைடு இருக்கிற கவர்மெண்ட் அப்படி போல் பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம அண்ணா மாறிட்டார், வேறு லெவலில் பண்ணிடுவான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், எப்படியும் இன்னொரு 5 வருஷம் நம்ம அண்ணன் தானே ஆட்சி வந்து ரூல் பண்ண போகிறாரு. அதனால் பார்ப்போம். இப்போ எங்கே வந்துட்டோம்னா ஜெஃப், பழனி ஆண்டவர் காலேஜ் இருக்குல்ல, பழனி ஆண்டவர் காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இடத்துல ஃபுல்லாக பசங்க தாங்க இருக்காங்க. ஏன்னா இது வந்து பசங்க காலேஜ் சரிங்களா. இந்த காலேஜ் நல்ல வேலை, நான் வந்து இந்த காலேஜில் தான் ஜெஃப் சேர்ற மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை தப்பிச்சு ஓடிட்டேன். எப்பா நம்மளால முடியாதுங்க, ஃபுல்லாக தினமும் வந்து பசங்க மூஞ்சியே பார்த்துட்டு அதுக்குன்னு மாப்பிள்ள நீ பிள்ளைய மூஞ்சி பார்த்தா போவையாடா அப்படின்னா அப்படியும் கிடையாது. இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணுங்க இருந்தாங்கன்னா ஜாலியாக அவங்கள பேசிட்டு சுற்றிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ ஃபுல்லாக பசங்களே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த காலேஜ் சேருன்னு சொன்னாங்க, அதனால் நான் சேரவே இல்லை ஜெஃப். ஆர்ஜிஎஃப் எந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா பழனி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டாங்க சரிங்களா. இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுத்தோம்னா நேராக நம்ம ஊர் தான். இந்த ரைட்டு போனோம்னா நேராக தாராபுரம் போயிருங்க. அதுவும் தாராபுரம் போகாது, அந்த இடத்துல ஒரு பைபாஸ் வரும். அந்த பைபாஸை பிடிச்சோம்னாலும் நம்ம மடத்துக்குள்ள போய் ஊருக்கு போயிடலாம். ஆனால் வேணாம், நம்ம எதுக்கு போய் சுற்றி போகணும், நம்ம வந்து எப்பவும் போகிற வழியில் போயிடும் சரிங்களா. நான் வந்து ஆர்ஜிஎஃப் பழனி வந்தேன்னா உங்களுக்கு வந்து எந்த வழியாக போவேன்னு சொல்லி காட்டுறேன். எப்போ வந்தாலுமே இந்த வழியாக தாங்க போவேன். ஏன்னா வேறு வழியாக போகலாம் சுற்றி. ஆனால் இந்த வழி வந்து எனக்கு ஒரு ஃபேவரட் சரிங்களா. நான் வந்து ஹெல்மெட் போட்டு போனேன்னா வச்சுக்கோங்களேன், ஹெல்மெட்டு அதில் இது கேமராலாம் நம்ம மவுண்ட் பண்ணிட்டு போனோம்னா பசங்களாம் பார்த்துட்டு டாட்டாலாம் காட்டுவாங்க. அங்கே குட்டி பசங்க வந்து நிறையா பேர் இருப்பாங்க. அதனால் இந்த வழி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. நிறைய குட்டி பசங்க இருப்பாங்களா போகிற வழியில். அதுவும் இல்லாமல் இந்த பழனி பாத யாத்திரை வருவாங்கள்ல, பழனி பாத யாத்திரை வரவங்களும் வந்து எங்கிட்ட இந்த வழியாக தான் ஆர்ஜிஎஃப் வருவாங்க. அதனால் எனக்கு வந்து இந்த வழி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. யாருப்பா இவர் சரக்கை போட்டு இங்கே வாருங்களேன், அப்படியே குறுக்கு வராருங்க. நம்ம பேசாமல் மெதுவாகவே போவோம், எப்படி போகிறாருன்னு அப்போது. இங்கே வாருங்களேன், எதுக்கு ஸ்லோ பண்ணுறாரு, போக வேண்டியதான் முன்னாடி. பாடி ஆர்ஜிஎஃப் பார்த்தீங்களா, கொண்டு போய் சொல்லியிருப்பாருங்க. நேரம் இந்த மாதிரி பைத்தியானங்களாம் இருக்காங்க, தாங்க நிறைய ஆக்ஷன் நடக்குது. அப்படியே சரக்கு போட்டு அப்படியே லைட்டாக உழட்டிக்கிட்டே போய் முன்னாடி ஒருத்தவங்க ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்காங்களா ஒயிட் கலரில், அவங்க மேலே கொண்டு போய் சொல்லியிருப்பாங்க. சபா இவங்களெல்லாம் பிடிச்சி ஸ்டைலில் போடணுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்க சரக்கு போட்டு இவங்க போய் விழுந்தாங்கன்னா பரவாயில்ல ஆர்ஜிஎஃப். இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க மேலே கொண்டு போய் சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு தேவையில்லாமல் ஆக்சிடென்ட் ஆகும்.
தயவு செஞ்சு யாருமே சரக்கு போட்டு ஓட்டாதீங்க. இதுக்காக தான் நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அவங்க ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் காட்டி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஐயோ ஆர்ஜிஎஃப் இப்போ வந்தாருங்க, வந்து போட்டு அப்படியே அப்படி ஒரு வால்ட்டிட்டு அப்படியே அப்படி போய் பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே மோத போகிறார். மோதிட்டு அப்படியே ஒரு இண்டிகேட்டர் போடல, அப்படியே திருப்பி லெஃப்ட் போயிட்டார். ஐயோ சாமி, சரி விடுங்க, இந்த மாதிரி பைத்தியக்காரங்களாம் இருப்பாங்க, பார்த்து தான் போய்க்கணும் சரிங்களா. ஆர்ஜிஎஃப் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரைட் எடுத்தோம்னா நேராக நம்ம ஊருக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த வழியாக இந்த வழியாக எந்த ஊராக போகும் அப்படின்னா, இந்த வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா கீரனூர் போயிருங்க சரிங்களா. கீரனூர்லேருந்து அப்படியே கீரனூர் போக தேவையில்லை, நரிக்கல்பட்டி கொஞ்சம் தாண்டினோம்னா லெஃப்ட்டில் வந்து ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோட்டில் போனோம்னா நாச்சிப்புன் கவுண்டன் வளர்ச்சி, அப்புறம் கீரனூர் 4 ரோடு, அப்படியே நம்ம ஊர் போயிடலாங்க. ஆனால் நம்ம வந்து எந்த வழியாக எது வரைக்கும் நான் இந்த வீடியோ இருக்கும், நம்ம வந்து இந்த கீரனூர் 4 ரோடு வரைக்கும் போகாது. எனக்கு தெரிஞ்சு இந்த நரிக்கல்பட்டியில் ஒரு ரோடு கட் ஆகுன்னு நல்லா ஜெஃப், அந்த இடத்தோடய நான் வீடியோ வந்து கட் பண்ணிடுவேங்க. ஏன்னா ஃபோன் வந்து சார்ஜ் சுத்தமாக இல்லை, 4% தான் ஜெஃப் இருக்குது. அதுலேயே நான் அங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறேன். சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம இங்கேருந்து நம்ம பையனில் வந்து பெட்ரோல் இருக்குது, இருந்தாலும் ஏதோ ஒரு எமர்ஜென்சினா கூட நம்ம வந்து கூப்பிட முடியாது. அதனால் நம்ம அது வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் கட் பண்ணிட்டு போய்க்கலாங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் கோபுரம் வாங்கிடுவோம், வேறு லெவலில் பண்ணிடுவோம் சரிங்களா. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னால மாப்பிள்ள ரொம்ப தூரம் போகவே மாட்டேங்கிறா அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் பேர் கேட்டீங்க. என்னடா அதுவும் இல்லாமல் டேமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டீங்க. ஒன்றும் பண்ண முடியலங்க. ஏன்னா நம்ம ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், கேமரா அந்த சின்ன கேமராவில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அது வந்து சார்ஜ் பற்ற மாட்டேங்குது. நம்ம ரொம்ப தூரம் போனோம்னா சார்ஜ் தீர்ந்து போயிடுது. ரொம்ப தூரம் போக முடியல, போனோம்னா சார்ஜ் தீர்ந்துச்சுன்னா அப்புறம் அதை எப்படி நம்ம சார்ஜ் பண்ண முடியணும்? தனியாக ரூம் எடுத்து போடணும், அதுக்கு ஒரு தனி செலவு. தனி செலவுங்கிற விட நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 3 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுங்க. அந்த 3 மணி நேரத்துக்கு வந்து நம்ம அதுக்காகவே தனியாக ஒரு ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த 3 மணி நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் தனியாக ஒரு ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து என்ன நினச்சிட்டேன், சரி இதெல்லாம் வந்து இப்படி வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து கோபுரம் வாங்கிட்டு ஒரு 3-4 பேட்டரி வாங்கி வச்சுக்குவோம். இதுதான் வேறு லெவல். நம்ம வந்து கோபுரம் வாங்கிட்டோம்னா அதில் வந்து இந்த கோபுரம் பேட்டரி சார்ஜ் போடுறது வந்து கொடுத்துருவாங்க. ஆர்ஜிஎஃப் சார்ஜ் போடுற கொடுக்க மாட்டாங்க, நம்ம வந்து தனியாக வாங்கணும். அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வச்சு நம்ம 3 சார்ஜ் போட்டு அந்த இன்னொன்றில் வந்து கோபுரோவோட போட்டு 4 சார்ஜ் போட்டு போயிட்டோம்னா வேறு லெவல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த சார்ஜ் போடணுங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது. ஆர்ஜிஎஃப் நம்ம வாட்டுக்கு பேட்டரி லோன் காட்டுச்சுன்னா நம்ம வாட்டுக்கு டக்குன்னு தூக்கி பேட்டரியை மாற்றிட்டு வேகமாக ஓடிட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து வாய்ஸ் தான் மாறின மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஃபாக் வந்து கவர் ஆகிட்டு இருக்குது, அது இல்லாமல் வந்து அமைதியாக பேசணும். எனக்கு வந்து அது இல்லாமல் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆர்ஜிஎஃப், அதனால தாங்க. எப்பா கோயிலில் கூட இவ்வளோ கூட்டம் இருக்குமான்னு தெரியல ஆர்ஜிஎஃப். இந்த இடத்துல தாங்க ஊரே இருக்காங்க. எப்பா பரவாயில்ல சரி, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அவங்கள வேலைக்கு போவாங்க, அதனால சரக்கு அடிக்கிறாங்க. ஆனால் அது வந்து கரெக்டுன்னு நான் சொல்லல, இது சரக்கு அடிக்கிறதுன்னு தப்பு தான். ஆனால் நேற்று வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோங்க, பசங்களோட பேசிகிட்டு இருந்தோம். இந்த சரக்கடையை வந்து ஃபுல்லாக மூடிட்டா என்னடா மாப்பிள்ள ஆகா இருங்க மாப்பிள்ளையெல்லாம் வராங்க, இவங்களை நம்ப முடியாது, நம்ம ஃபஸ்ட்டு இவங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு அப்புறம் போய்க்குவோம். பார்த்தீங்களா அந்த சொல்லுவாங்களா ஆர்ஜிஎஃப், எருமாடு போகாதரா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தாங்க பையனுக்கு வந்து நகரவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இந்த டாஸ்மார்க் சரிங்களா. நான் வந்து பசங்களோட பேசிகிட்டு இருந்தோமா, இதை வந்து ஃபுல்லாக மூடிட்டா என்னடா மாப்பிள்ள ஆகும் அப்படின்னா, ஃபுல்லாக மூடிடலாம் ஆர்ஜிஎஃப் சரிங்களா. நம்ம சிஎம் நினச்சா மூடிடலாம். ஆனால் மூடிட்டா என்னென்ன நடக்கும், இந்த எம்ஜிஆர் இருந்தாங்கள்ல, எம்ஜிஆர் இருந்த ஃபஸ்ட்டு வந்து எம்ஜிஆர் தான் வந்து நம்ம இதுக்கு வந்து டாஸ்மார்க் வந்து கொண்டு வந்தது தமிழ்நாட்டுக்கு ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்கள் வேணால் ஹிஸ்ட்ரியில் வந்து பாருங்கள் யார் ஃபஸ்ட்டு டாஸ்மார்க் கொண்டு வந்தான்னு. எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். அது எதுக்காக கொண்டு வந்தார்னா, கள்ளச்சாராயம் இருக்குல்ல ஆர்ஜிஎஃப், கள்ளச்சாராயத்தை வந்து நிறையா பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க சரிங்களா. கள்ளச்சாராயம் குடிச்சு நிறையா பேர் இறந்துட்டு இருந்தாங்க. அதனால் சரி இதை விட கொஞ்சம் இந்த போதை தர மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மார்க் வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அது வந்து தப்பாக கரெக்டான எனக்கு அதுக்குள்ளே போக வேண்டாம். அவங்க வந்து டாஸ்மார்க் கொண்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து டாஸ்மார்க் எப்படி கொண்டு வந்தாங்க, ஊரை விட்டு வெளியே இந்த ஸ்கூலை விட்டு தள்ளி கொண்டு வந்தாங்க. அப்புறம் வர்ற அப்படியே கவர்மெண்ட்டில் வந்து ஸ்கூல் பக்கத்தில் கோயில் பக்கத்துலலாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ நம்ம சிஎம் வந்து ஃபுல்லாக மூடல. அந்த கோயில் பக்கத்தில் 500 மீட்டருக்குள்ளே இருக்கிறது, ஸ்கூல் பக்கத்தில் 500 மீட்டருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து மூடிட்டு இருக்காரு. ஆர்ஜிஎஃப் இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு வந்து இதுக்காகவே ஒரு தனி வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து 500 மீட்டருக்குள்ளே வந்து டாஸ்மார்க் இருக்குது, அதை வந்து காட்டலாம் அப்படின்னு அது ஒரு தனி வீடியோ மேக் பண்ணலாம். ஒரு 2-3 டாஸ்மார்க் இருக்குது, அதை வந்து தனி வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து மேக் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தாங்க நான் வந்து அந்த வீடியோ மேக் பண்ணுவேன் சரிங்களா. ஆர்ஜிஎஃப் நான் வரும்போது உங்களை சொல்லியிருப்பேனுங்க, அந்த கீரனூர் அந்த ரோட்டில் போனோம்னா ஒரு பைபாஸ் ஜாயிண்ட் ஆகும். அந்த ரோட்டில் நேராக போனோம்னா மடத்துக்குளம் போயிடலான்னு. இந்த ரோடு தாங்க, இந்த ரோட்டில் லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா மடத்துக்குளம், அதுக்கப்புறம் மேலே இப்போ நேராக போனோம்னா நரிக்கல்பட்டி போயிடலாம் சரிங்களா. எங்கிட்ட போனால் நம்ம ஊர் போகலாம். அதனால் இதை காட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க சரிங்களா. இப்போ என்னென்னா நம்ம நேராக நரிக்கல்பட்டி போவோம், நரிக்கல்பட்டியிலேருந்து அப்படியே அங்கிட்டு போயிடுவோம் சரிங்களா ஆர்ஜிஎஃப். எப்பா மூச்சு ரொம்ப வாங்குதுங்க. நம்ம வரும்போது இந்த பைபாஸில் ஆர்ஜிஎஃப் வந்திருப்போம் சரிங்களா. நம்ம அந்த வீடியோ பார்த்து தெரியுங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மடத்துக்குளத்துலேருந்து அந்த பைபாஸில் தான் இங்கிட்டு வந்திருப்போம். அந்த
அந்த பைபாஸில் வரும்போதெல்லாம் ஃபுல்லாக பழனி மலை, நம்ம அங்கே இந்த வாரணமா டேம் வந்து காட்டியிருப்போம்ல, அந்த மலையெல்லாம், அந்த மலை எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வாரணமா டேம் அப்படிங்கிற சொல்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன், சரிங்களா? இப்போ என்னன்னா, ரொம்ப நாள் பைக் ஓட்டிகிட்டு வாய்ஸ் கொடுக்க முடியல ஜெஃப், மூச்சு வாங்குதுங்க. அப்பா பரவாயில்ல. இப்போ ஏன் மூச்சு வாங்குதுன்னா, நான் வந்து காலையில் சாப்பிடல, அதனால தான் மூச்சு வாங்குதுன்னு சொல்லி எனக்கு தோணுது. அடுத்த இதாங்க மானூர் பாலம், சரிங்களா? மானூர் பாலம் அங்கிட்டு வந்து அது என்ன பாலம் இல்லை, இது வந்து மானூர் பாலம் கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஏன்னா இங்கிட்டு நான் போகும்போது ஒரு நாள் என்னாச்சு, நான் வந்து ஹெட்செட் போட்டுருந்தேன் ஜெஃப், டக்குன்னு ஒரு ஹெட்செட் கலந்து விழுந்துச்சா, நம்ம எடுக்கலான்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுக்கிறவங்களும் ஒரு பைக் இல்லை, பஸ் வந்து டபால்னு ஏற்றிட்டு போயிட்டானுங்க. அந்த ஹெட்செட் வந்து சுக்கான்னு ஒருங்கிட்டுருக்கேன். ஒரு ஹெட்செட்டில் மட்டும் பாடிட்டு இருக்குது, நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லி பாடிட்டு இருக்குது. இன்னொரு ஹெட்செட் பார்த்தா சுக்கான்னு ஒருங்கி கிடக்குது. சரி விடுங்க, அதெல்லாம் பெரிய சம்பவங்க. நம்ம வேற இவன் பாருங்க குறுக்க அவன் பாட்டு குறுக்க வந்தாச்சு. அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா தயவு செஞ்சு ரீப்ளே பண்ணி பாருங்க. ஏன்னா அவன் பாட்டு குறுக்க வந்தாச்சு. டக்குன்னு நம்ம அந்த முன்னாடி போனோன்னே அப்படியே ரிட்டன் திரும்பி ஓடிட்டியா. ஐயோ இப்படிலாம் வச்சுக்கிட்டு யார் சொல்கிறேன்னா, கீழே ஒருத்தர் வந்தார் இல்லைங்க, நம்ம ராஜன், அவரை தாக்க சொல்கிறேன். அவர் வாட்டு குறுக்க வந்தார், அவர் வந்து பார்த்து போட்டு அப்படியே டக்குன்னு திரும்பி ஓடிட்டார். வந்தது அப்படியே ஓடிடணும். அன்றைக்கு ஒரு நாள் அப்படி தான் இருந்துச்சு. நான் போயிட்டுருக்கேன், பைக்கில் போயிட்டுருக்கேன், ஒரு நாய் வந்து என்ன வந்துச்சு குறுக்க வந்து போட்டு என்னையை பார்த்துட்டு அப்படி இப்படின்னு ஒரு இந்த கபடி விளாட்றவங்களாம் அட்டன் போடுவாங்களா, அங்கிட்டு போகிற மாதிரி இங்கிட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி டக்குன்னு குறுக்க வந்துட்டு அப்படியே அங்கிட்டு ஓடிடுச்சு. நான் வந்து பைக்கை நிப்பாட்டிட்டேன். சரி நீ எங்கிட்டு போடாமப்பில்ல, நீ அங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் நான் போவேன் அப்படின்ட்டு நான் பைக்கவே ஸ்டாப் பண்ணிட்டேங்க. ஆர்ஜிஎஃப் இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா, நரிக்கல்பட்டி அந்த இது பஸ் ஸ்டாண்டுகிட்ட வந்துட்டேங்க, சரிங்களா? இப்போ இங்கேருந்து எங்கே போகணும்னா, நேராக கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே வந்து ஒரு லெஃப்ட் கட் ஆகும். அந்த லெஃப்ட்டில் வந்து நம்ம டக்குன்னு திரும்பினோம்னா நேராக நம்ம ஊர் போயிடலாங்க, சரிங்களா? இங்கே வந்து ஒரு பெரிய சம்பவம் என்னென்னா, இங்கே வந்து சுற்றி எங்கள் சொந்தக்காரங்களாக இருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ வந்து போனாங்கன்னா யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்னம்பாங்க, எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன உன் பையன் வந்து கேமரா மாட்டிட்டு பைக்கில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொத்து விட்ருவாங்க. சரி விடுங்க அவங்க எப்படி நம்மளை பற்றி தப்பாக தான் பேச போகிறாங்க. நம்மளை வந்து பிடிக்காதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம நல்லது பண்ணாலும் வந்து தப்பாக தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரி விடுங்க, நம்மளை வந்து தப்பாக சொல்கிறாங்க, தப்பாகவே சொல்லிட்டு போட்டு நம்ம தப்பாகவே இருந்துட்டு போயிடும், சரிங்களா? நம்ம அவங்கள்ட்ட போய் கரெக்டுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணி எந்த ஒரு யூஸும் கிடையாது. நம்ம கரெக்டுன்னு அவங்கள்ட்ட ப்ரூஃப் பண்ணாலும் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நீ பண்ணால் தப்புடா அப்படிவாங்க. அதனால் தப்புன்னு சொல்கிறவங்க வந்து தப்பாகவே பண்ணிட்டு போட்டு, சரிங்களா? அப்புறம் வந்து இன்னொரு கோட் பார்த்தாருச்சு. இப்போ தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு அண்ணன் வந்து என்ன சொன்னாங்க, இப்போ நீ வந்து உனக்கு பிடிச்சது வந்து பண்ணுறாமா, பிடிச்சது வந்து பண்ணுறா, அப்போ வந்து எவனா ஒருத்த வந்து உன்னை வந்து கலாய்ப்பியா, உன்னை வந்து ஏதாச்சும் சொல்லுவியா, அவங்க கிடக்கிற மயிறு அப்படின்னாரு. அது வந்து எனக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குங்க. அவர் வந்து சூப்பராக சொன்னார், உனக்கு வந்து பிடிச்சதை வந்து நீ பண்ணு, சரியா? நீ பண்ணுறதை வந்து எவனாச்சும் வந்து கலாச்சானா, அவன் வந்து எதுவுமே பண்ணாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கணும் தான் இருப்பியான், அவன் கிடக்கிற மயிறு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னார். அது வந்து வேற லெவலில் இருந்தாச்சு, சரிங்களா? இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோவில் தயவு செஞ்சு இன்ஸ்டாவில் வந்துச்சுன்னா பாருங்கள், ஒரு லைக் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம போட மாட்டோம் மோட்டிவேஷன் வீடியோ, நிறைய பேர் அதுக்காகவே போட்டுட்ருக்காங்களா, அந்த மாதிரி, சரிங்களா? உங்களுக்கு வந்து மோட்டிவேட் ஆனால் அதுக்காக ஒரு லைக் போட்டுருங்க, அதில் ஒரு தப்பு இல்லை. ஆர்ஜிஎஃப் நான் வந்து ஒரு ரைட்டு சொன்னேன் இல்லைங்க, அந்த ரைட் தாங்க இது, சரிங்களா? சரி ஓகேங்க, இதோட அந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இதுக்கப்புறம் ஒரு வேறு லெவல் இடத்துல வந்து நான் உங்களுக்காக போய் உங்களுக்காக வீடியோ எடுத்து நான் காட்டுறேன், சரிங்களா? அந்த இடத்த காட்டுறேன். இந்த வீடியோ முடிச்சுக்குமா? அவ்வளோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சார், கமெண்ட்ங்க ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டாடா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய். உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வேறு லெவல் வீடியோலாம் இருக்குது ஆர்ஜிஎஃப், சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.